அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் ஓவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1037 தமிழில் கலக்கப்படும் ஆங்கில சொற்கள் எவை என்னென்ன ஒரு விழிப்புணர்வு தான். இது நான் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சேன்னா, பலரை வர வைக்கலாம், மாணவர்கள்லாம் வர வைக்கலாம்னு முயற்சி செஞ்சேன். அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. சரி, அது ஒரு பருவம் இருக்கட்டும். நம்ம சோமோலியப்பன் சார் அக்டோபர் 28ஆம் தேதி ஒரு பதிவு போட்டிருந்தார். யாரெல்லாம் பாத்தீங்க? நான் பார்த்தேன். பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. என்ன பதிவு நினைவில் இருக்கா? தமிழ் சொற்களே அதிகம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுதான் அவர் அவரோட அந்த தினமணி நாளிதழில் அவரோட ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற இதுல பேசியிருக்காரு ஒரு இடத்துல. அதை தான் எழுதியிருக்காரு. மாணவர்கள்ட்ட பேசுனதுதான் அந்த தலைப்பு. அதைதான் அந்த கட்டுரையிலையும் எழுதியிருக்காரு. அதுல மாணவர்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தெரிந்தவர்களும் தமிழிலே பேசுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழை தவிர தமிழை பிறமொழி சொற்கள் கலப்பின்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரெண்டு கேட்டோடனே மாணவர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் வந்ததுன்னு எழுதியிருந்தாரு. தமிழ் எழுதி பழகுங்க. ஏன்னா இன்றைக்கு எழுதி பழகிற பசங்க பிள்ளைகளுக்கு பழக்கம் இல்லைல்ல, அதனால எழுதி பழக படிங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. அது தவிர என்ன சொல்லியிருக்காருன்னா, மெசபடோமியா நாகரிகம், நம்ம சுமேரிய மொழி தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். ஈராக், துருக்கி, சிரியா இந்த இடத்துலலாம் இருந்து அது இன்றைக்கு பேசப்படாத ஒரு மொழி, மிக பழமையான மொழி. அதே மாதிரி ரோம பேரரசுல பேசின தொன்மையான நாகரிகம், இந்த ரோம பேரரசு நாகரிகம் தொன்மையான நாகரிகம். அங்க பேசப்பட்ட லத்தீன் மொழி இப்ப பேசப்படல. நமக்கெல்லாம் தெரியும், இது எல்லாமே தெரியும். கிரேக்க மொழி இந்த பேச அதே மாதிரிதான் கிரேக்க மொழியும் அழிஞ்சு இருக்கு. சீனாவுல மானசு அப்படின்ற ஒரு மொழி பேசப்பட்டிருக்கான். அந்த மொழியும் அழிஞ்சிடுச்சு, எங்கேயோ ஒரு சிலர் தான் பேசுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் டாஸ்மானியா தீவு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க புழக்கத்துல இருந்த பல மொழிகள் அழிஞ்சிடுச்சான். யுனெஸ்கோ கணக்கெடுப்பின்படி உலகத்தில் பேசப்படும் மொத்த மொழிகள் அப்ராக்சிமேட்டா ஒரு 7000 மொழிகள் இருக்கான். இந்த 7000 மொழிகள்ல 40% 2800 மொழிகள் விரைவில் அழிந்து விடும் என்ற கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த கணக்குல தமிழ் வராதபடி பார்த்துக்குங்க அப்படின்னு எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு. அது அந்த கட்டுரையை படிச்ச பிறகுதான் தோணுச்சு, நம்ம ஏன் இது ஒரு கலந்துரையாடல் வைக்கலாம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுல இந்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லாத எப்பெல்லாம் நம்மளால முடியுதோ பல புதியவர்களை வரவழைத்து அவர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை, அதாவது நம்ம கலந்து பேசுறோம். இயல்பாவே ஆங்கில வார்த்தைகள் சரளமா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சரளமா வர வார்த்தைகள் நமக்கு பழகி போயது என்ன இருக்குன்னா, தமிழ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். ஆங்கில வார்த்தைகள் தான் பேசுறோம், ஆனா அதை நம்ம தமிழ் மாதிரியே சரளமா பேசிட்டு இருக்கோம். அந்த தமிழ் விட கலந்து இன்னைக்கு ஒன்றி போயிருக்கிற அந்த மொழி ஆங்கில வார்த்தைகளை நாம எப்படி தவிர்க்கிறது? அப்போ கொஞ்சம் அந்த கவனம் வேணும். அந்த கவனம் நம்ம எடுத்துக்கிறோமா? அந்த கவனம் இருந்ததுன்னா நம்ம அந்த எந்த வார்த்தையெல்லாம் பேசுவோம் அதை எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு பதிலாக தமிழ் சொற்கள் என்னெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்கு அதை நம்ம கண்டறிந்து அந்த மொழியை அந்த சொற்களை எடுத்துட்டு பேசினப்ப நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். இது நம்மளோட இல்லாத மற்றவர்கள் வெளியில இருந்து மற்றவர்கள் பேசினா நல்லா இருக்கும்ன்றது நினைச்சேன். நான் பலரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சேன், யாரும் வரல. அடுத்த முறை இந்த தொடர்ந்து நடத்தணும்ன்றது என்னோட விருப்பம். எப்பெல்லாம் நம்மளால முடியுதோ அப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். அதுதான் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வச்சேன். மொழியில நாம என்னெல்லாம் ஆங்கில சொற்கள்
கலந்து பேசுறோம். அந்த சொற்களுக்கு பதிலா என்ன தமிழ் சொற்களை பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டா அந்த சுய பரிசோதனை மூலயமா நம்மளை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட இது. நம்மயாச்சும் அவன் இன்னைக்கு என்னென்ன அதாவது மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்றதை விட நான் என்ன பேசுறேன், நான் என்ன ஆங்கில சொற்கள் பேசுறேன், அதை நான் எப்படி மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யறேனா அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம அதை மாத்திக்க முயற்சி செய்யணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ராமு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியா இருக்குது. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட முழு நோக்கமே இதுதான். இதற்காக நீங்க எல்லாம் எப்படி பேசுறீங்களோ முதல்ல பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி ராமு சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா சார்? நீங்க அவருக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டாருன்னா நாம அடுத்தது நிகழ்ச்சிக்கு போயிடலாம். சரி, வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 4. இன்னும் 3 நாள். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க புது வீட்டுக்கு எல்லோரையும் வரவேற்பதில் அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கேசி ரெயின்போ அபார்ட்மெண்ட்ஸ், KK நகர், புது வீடு. ஏற்கனவே வந்தவங்களுக்கு இந்த வீடு தெரியும். ஒரு 2 இயர்ஸ் அந்த பக்கம் இருந்தோம் 4th செக்டார்ல. திரும்ப இப்போ புது வீடு கட்டி வந்தாச்சு. 2 மாசம் ஆச்சு. மோரார்லெஸ் நான் வீடை செட் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் புத்தகங்கள் நிறைய எடுத்து பாக்ஸா புத்தகங்கள் வச்சிருக்கிறேன். அதனால காலையிலிருந்து மாலை வரை இருக்கலாம், நம்ம விளையாடலாம், என்ன கலட்டம் வேணாலும் பண்ணலாம். மதியம் லஞ்ச் உண்டு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமும் உண்டு. நம்ம ஆளுங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் வாங்க. தனித்தனியா எல்லாத்துக்கும் மெசேஜும் அனுப்புறேன், இன்விடேஷன் கொடுக்கிறேன். சரியா? வர்ற போது பெரிய பையோட வாங்க. ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. ஆளுக்கு எவ்வளவு புக்கு பிடிக்குமோ எடுத்துட்டு போங்க. மகிழ்ச்சி சார், நன்றி. வாங்க சார். நான் செய்ய சார், வணக்கம். வெள்ளி 7th நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, நீங்க பர்சனலா பேசிங்க. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. வாங்க சார். நான் செய்ய சார், வாங்க. நீங்க நான் தொடக்கத்துல அறிமுக உரை கேட்டீங்களா? அறிமுக உரை கேட்டீங்க சொல்றீங்களா? ஆமா சார், தொடக்கத்துல உரை கொடுத்தேன். அறிமுக உரை கேட்டேன். இது நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. தமிழ் பேசி பழகினாதான் அது நெறிப்படும். நீங்க பேசி பழகலைன்னா செவி வழி வரதான் மைண்ட்ல போய் நிற்கும், அப்படியே மனசுல ஏறிப்போம். அதனால பேசி பழகணும். அது எனக்கு சென்னையில இருந்த விட நான் கல்கத்தா போன பிறகு எனக்கு இந்த தமிழ் சங்கத்துல இருக்கும்போது நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்ல எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் சொல்லி கொடுத்தேன். அங்க எல்லாம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ள முதல்ல வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப எல்லாருமே அங்க வணக்கம் தான் சொல்றாங்க. நமஸ்காரம் ஒரு பின்னாடி சொல்றாங்கன்னு தெரியல, எதிர்க்கு சொன்னது இல்லை. ஸோ அது ஒரு நல்ல மாற்றம். மக்களுக்கு முதல்ல தமிழ்ல வணக்கம் அப்படின்னு நலமா இருக்கிறீங்களா முதல்ல கேட்கறதுக்கு அதை பழகணும். முதல்ல அது பேச பேசத்தான் பழக வரும். இசை மட்டும் இல்லை, பேச்சும் கூட அப்படிதான். நம்ம பேசதான் அது அந்த வார்த்தைகள் நமக்கு மனசுல நிற்கும். நம்ம பேசும்போது அடுத்தவங்களும் அதே மாதிரி பேச முயற்சிப்பாங்க. இது ஒரு கூட்டு முயற்சியா போகணும். இல்லைன்னா நம்ம மட்டுமே பேசிட்டு இருந்தா, இப்போ தமிழாசிரியர் இப்போ நமக்கு வகுப்புல படிச்சிருப்போம், ஒரு 6 பாடங்கள் இருந்தா தமிழாசிரியர் சுத்தமா பேசிட்டு இருப்பாரு. மற்றவங்கலாம் கொஞ்சம் கலோக்கியலா பேசுவாங்க. அப்போ இவர் பெரிய தமிழாசிரியர் அப்படின்ற மாதிரி தமிழ்ல சுத்தமா பேசுறவங்கள கூட ஏளனமா பாக்குற ஒரு இதுவும் ஆயிப்போச்சு. இவர் பெரிய தமிழாசிரியர் மாதிரி பேசுறாருப்பா அப்படின்னு. தமிழை பேசுறதுக்கு தமிழ் ஆசிரியர் தான் இருக்கணும் இல்லை, தமிழனா முதல்ல இருக்கணும்ன்றதுதான் அடிப்படை உண்மை. அதை நிறைய மக்கள் மறந்துடுறாங்க. நல்ல முயற்சி. நான் இப்போ சுயமெடுத்து கேட்க விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் பேசுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது. ஏன்னா எவ்வளோ பேசுறோம், அதை தமிழ்ல பேசுறோமா, தமிழாய் வாழறோமான்றதுதான் ரொம்ப அவசியம். நான் கேட்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி நன்றி. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, நாம என்னெல்லாம் தமிழ் ஆங்கில வார்த்தைகள் உச்சரிக்கிறோம் கடன்னு சொல்லலாம் எல்லாருமே. பஸ் டைம் இதுக்கெல்லாம் மாத்தி சொன்னோம்னா மக்கள் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நமக்கும் தெரியாது. மகிழுந்துன்னு சொல்லி பாருங்க, பேருந்துன்னு சொல்லி பாருங்க, என்ன மிதியுந்துன்னு சொல்லி பாருங்க. இது வரலையே, காரு பஸ்ன்னு தான் வருது. டைம் என்னன்னா கேட்கிறோம், நேரம் என்னன்னா கேட்கிறோம்.
எங்க மாமா பெரிய தமிழறிஞர் சுபநாராயணன் பேரு. தேவநேய பாவனரின் மாணவர் அவரு. மலேசியாவில் தமிழ் வளர்த்தவர். அவர் இங்க வந்துட்டு என் தங்கையை பார்த்து கேட்டாரு, பள்ளி தொடக்கம் எப்பொழுதுன்னு. கொஞ்ச நேரம் அவன் முடிச்சா, ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்கறாங்கன்னு கரெக்டா பதில் சொன்னான். பள்ளி தொடக்கம் எப்பொழுதுன்னு கேட்டாங்க அவங்க. உண்மைதான் சார். நான் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி நான் மாறி சில சொற்கள் சொல்றேன். நம்ம யூஸ்வலா அப்படின்னு சொல்லுவோம் ஒண்ணு. அப்புறம் வந்து யூஸ் பண்றோம் நம்ம பல முறை சொல்லுவோம். நான் அந்த யூஸ் பண்ற வார்த்தையை விட்டு 3 வருஷம் ஆகுது பயன்படுத்துகிறேன்னு சொல்றேன். அப்புறம் வந்து டைம்ன்றத வார்த்தையை விட்டு நேரம்ன்றதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்படி பல சொற்களை நான் வந்து மாத்தி இருக்கேன். ஆனா நான் மாத்தினன்றது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியும். அப்போ அது வழக்குல வரும்போது அந்த சொற்களை நம்ம பேசிட்டே இருக்கும்போது வழக்குல வரும்போது நம்ம நல்ல செய்தி தினமும் செய்தி கவனிச்சோம்னா அவங்க நிறைய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அது புரியுதா இல்லையா நமக்கு பார்ப்போம். புரியுது. நம்ம தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா பிள்ளைகளுக்கும் அது போய் சேரும்ன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். மாற்றிக்கொள்ளும். முதல்ல கண்டுபிடிச்சு என்னன்றது. நான் வந்து டெலிபோன் ஆரம்பிச்ச வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல வணக்கம் ராமுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் வாழ்நாளில் நான் ஹலோ சொன்னதே கிடையாது. எப்பவுமே வணக்கம் ராமுன்னு தான் சொல்லுவேன். மற்றவங்க வாங்க. அது எனக்கு தெரியும். உங்களை பார்த்து நானும் வணக்கம் சொல்லி சொன்ன ஆரம்பிச்சவன் தான். நாம எப்ப சந்திச்சோமோ அப்போ நான் எங்க வீட்டுல டெலிபோன் போட்ட உடனேயும் பாருங்க டெலிபோன் வந்துச்சா, அழைக்கல வேற வார்த்தை, இது வேற வழி கிடையாது வந்துச்சு. அதனால வந்து நான் எப்போ போட்ட ஆரம்பிச்சேனோ அப்போ வந்து எடுத்த உடனே வணக்கம் ஸ்டீஃபன் பேசுறேன்னு சொல்லிதான் நான் பழகினேன். அது உங்களிடத்துக்கு நான் எடுத்தது. எனக்கு வணக்கம் ராமன் சொல்லும் போது அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அப்போ நம்ம சொன்ன என்ன அப்படின்னு சில வார்த்தை எவ்வளவு காப்பி அடிக்கிறோம், இதெல்லாம் காப்பி அடிச்சேன், நல்ல விஷயங்களை காப்பி அடிச்சேன் அப்படின்றது நான் அந்த காலத்துல இருந்தே அதை ஆரம்பிச்சேன். இப்போ மொபைல் போன் வந்த பிறகு மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம ஓகே, அடுத்து யார் பேசுறது? ஆங்கில சொற்கள் டக்கு நம்ம என்னென்ன ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லுங்க சார். திட்டுறதுக்கு தான் சார் ஆங்கில சொற்கள் எனக்கு அடிக்கடி வரும். யாரையாவது திட்டணும்னா யூ பிளடின்னு வந்துடும். யாராவது திட்டுறதுக்கு தமிழ்ல திட்டுறதை விட அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைப்பேன். யூ பிளடி ராஸ்கல் சொல்லிடுவேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது சிம்பிளா 2 வாரத்துல போயிடும். தமிழ்ல சொல்ல போனா ரொம்ப கெட்ட வார்த்தைகள் வந்துடும். ஸோ அவாய்ட் தட் ஐ யூஸ் திஸ் இங்கிலீஷ் வேர்ட். கெட் கிளாஸ் இது போயிடு. ஆஃபீஸ்ல கூட கெட் கிளாஸ் திஸ் இஸ் மை. ஆங்கிலத்துல அவ்வளவு ஒன்றும் புலமையே இல்லை. சும்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அன்றாட யூஸ் பண்ற சின்ன வார்த்தைகள். இதுதான் திட்டுறதுக்கும் ஒரு கமாண்ட் பண்றதுக்கும் சம்டைம்ஸ் அதுக்கு யூஸ் பண்றேன். மற்றபடி மாத்திக்கணும்ன்றது அடுத்த செயல். நம்ம வந்து நம்மள மாத்திக்கிறோம்ன்ற அடுத்த செயல். முதல்ல நம்ம உணரணும். விழிப்புணர்வு தான். என்னென்ன நம்ம ஆங்கில சொற்கள் நம்ம பேசுறோம் அதை கொஞ்சம் முதல்ல வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே அடுத்த முயற்சிக்கு நம்ம போகலாம். முதல்ல இது விழிப்புணர்வுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பேசணும்ன்றது. பேசுறோமா பேசலையான்றது அடுத்தது. எதெல்லாம் பேசக்கூடாதுன்றது. அதே மாதிரி நம்ம இவர் வந்திருக்காரு, கோபாலரத்னம் சார் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா சொல்ல வேண்டிய செய்தி. சார் இருக்கீங்களா? சார் வணக்கம். வணக்கம். அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறதுக்கு காரணம் நீங்களும் ஒரு காரணம். இந்த நிகழ்ச்சி அமைப்புக்கு நிறைய நீங்க உங்களோட இது உரையாற்றும் பொழுது நிறைய சொல்றீங்க. அந்த ஷோவை தவிர்த்தா நல்லதுன்னு என்னோட ஒரு சின்ன எல்லாம் வரும். அது வரும். அது பலருக்கு வரும்னு வச்சுக்க. நான் கூட பேசிட்டு இருந்தேன். நானும் அதை மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க என்ன இல்ல, பல பேர் பேசுறோம்னு வச்சுங்களேன். அதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். நான் பூபதிக்கெல்லாம் நான் அதை சொன்னேன். பூபதி எல்லாம் மாத்திட்டாங்க. அது வந்து இருக்கு. அதுக்கு பதிலாக தான் நம்ம ராம சார் பாத்தீங்கன்னா ஆச்சான்வார். கனெக்டிங் வேர்டு. அது கனெக்டிங் வேர்டு. அதுக்கு பதிலாக அந்த இது போட்டுருப்பாரு. ஓகே, நம்ம மற்றவர்கள் பேசுவோம். தவறா நினைக்க வேணாம் சார். தமிழ் சொல்லுதானே சொல்ல சார். நானு நம்ம கோபாலரத்னம் சாருக்கு சொல்றேன். இப்போ டெய்லி வந்து நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா துணி இருக்கு இல்லையா, அந்த அயன் செய்ய வர்றாரா, எப்போ வர்றாரு, அயன் பண்ண எப்போ வர்றாரு பாத்தீங்களா, அந்த ஆங்கிலம் அயன் பண்ண. அப்புறம் வந்து டெய்லர் இது வந்து யாருமே வந்து மாத்தி சொல்றது டெய்லர். அப்புறம் பிளம்பர் எப்போ வராரு.
அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் எப்போ வராரு, இதெல்லாம் டெய்லி அன்றாடைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தையில வந்து தமிழ்ல இருந்தாலும் இன்னும் ஆர்வம் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்துருது இன்ஸ்டன்ஸா நமக்கு அறியாமையே அந்த பழக சில இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்ல இன்னொன்னு அது சொல்லுங்க. அது பெயர் சொல், சில பெயர் சொல்லலாம் உடனே நம்ம மாத்திக்க முடியாது. பெயர் சொல்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். மற்ற சொற்கள் பைக்ல வந்தேன், பைக் எடுத்துட்டு வந்தேன். எதுல வந்தீங்க? டூ வீலர்ல வந்தீங்களா? பைக்ல வந்தோம். ஆமா, நம்ம சைக்கிள் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்ல தவிர மிதிவண்டியில வந்தோம்னு சொல்ல மாட்டோம். மிதிவண்டியில வந்தோம்னு சொல்ல மாட்டோம். இப்போ இப்போ நம்ம டூ வீலர்ல இல்ல, இப்ப நம்ம டூ வீலர்ல போனா டூ வீலர்ல வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். பைக்குங்கிறத டூ வீலர், ஸ்கூட்டர், நம்ம அது வந்து வழக்கமா சொல்றது வந்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் பெயர் சொல்ல வந்துருது. அதை நம்ம பிறகு மாத்திக்க முயற்சி செய்யலாம். நம்ம வேற என்னென்ன சொற்கள் பயன்படுத்துறோன்றது நம்ம அது அந்த மாதிரி கோணத்துல சிந்திப்போம். சார், வாங்க அதாவது சார். பெட்ரோல் போட போகும்போது பெட்ரோல் டீசலுக்கு தமிழ்ல என்ன? அது ஒரு சிக்கல். சார் என்ன இப்பதான் நான் சொன்னேன், யோசனை சில பெயர் சொல்கள் நம்ம வந்து மாத்த இல்லை முடியாது. சார், அது பெட்ரோல் டீசல் விடுங்க. இவர் நீங்கள் வந்து ஃபுல் டேங்க் அப்படின்னு சொல்கிறோம், ம். அவனுக்கு ஈஸியாக புரியும். ஆமா, முழு தொட்டியும் நிரப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் பெட்ரோல் வச்சுக்கல போட மாட்டான். கிடையாது. இல்ல அது இப்ப வந்து அது அது வந்து முழுக்க முழுக்க தமிழ்ல பேசினோம்னா நம்ம சர்வே பண்ண முடியாது. ஆ, அது வந்து சிக்கல் தான், நடைமுறை சிக்கல் தான், இல்லைன்னு சொல்ல வரல. முடிந்த அளவுக்கு அதெல்லாம் மாத்த முடியுமோ அதாவது பேருந்து நிலையம் அப்படின்னு கேளும்போது ஒரு ஜோக் வந்தது. பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லும்போது புரியல அவனுக்கு. எதுங்க பஸ் ஸ்டாண்ட் அப்படி தமிழ்ல சொல்லியா அப்படிமா. நான் புரிஞ்சுட்டோம். அப்படி தமிழ்ல சொல்லுமா அவன். அதான் இல்ல, ரொம்ப அதாவது மாத்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பட் மாத்தணும், நம்ம மாத்திதான் ஆகணும். பார்க்கலாம், வீல் சி மாத்திக்கணும்ன்ற முயற்சியில தான் நம்ம இதை எடுக்கிறோம். பார்க்கலாம். இது இன்னொரு விஷயம்னா, எனக்கு பல சொற்களை நான் மாற்றி கொண்டு இருக்கிறேன்றதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். நான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து என்னை கவனிக்கிறவர் நாராயணமூர்த்தி சார். அவர்கிட்ட நிறைய தமிழை கத்துக்கினேன்றது ஒரு பக்கம், நிறைய தமிழ் சொற்களையும் மாத்திக்கிட்டேன்றதுல எனக்கு பெருமை தான். அது அமுதா மேடம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமா கத்துக்கினேன்னு வச்சுங்க. நான் முன்னால் எல்லாம் கஷ்டம்னு சொல்லுவேன், இப்ப அவதின்னு மாத்தி இருக்கிறேன். அதே மாதிரி பிரச்சனைன்னு சொல்லுவேன், அதையெல்லாம் சிக்கல்னு மாத்தி இருக்கிறேன். சூப்பர் சார், பிரச்சனை தமிழ் சொல் தானே சார்? இல்லையா? இல்ல இல்ல, ஆமா, பிரச்சனை கிடையாது. கஷ்டம் அப்படின்னு ஹிந்தில இருந்து வருது, ஆமா, வடமொழி. வடமொழி ஈஷன்னா வந்தாலே கஷ்டம், ஈஷன்னா வந்தாலே இது வடமொழி தான். சிக்கல்னு சொல்றது நானு, அவதின்னு சொல்றது. சார், அதாவது இங்கிலீஷ்ன்றா இப்ப காமன் வேர்டு எல்லாருக்குமே, எல்லா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டக்காரங்களுக்கும் இங்கிலீஷ் புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் காலத்துல ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற எம்எல்ஏ பேசும்போது 85 86 திட்டத்தின் படினாலும் எம்ஜிஆர் கடன் சிரிச்சாராம். இது 85 86 புது கதையா இருக்கு அப்படின்னு பார்த்தா 85 86 திட்டங்கிறது இப்போ வட்டார தமிழ்லாம் இருக்குது. இப்போ எங்க ஊர் வட்டார தமிழ்ல இந்த வளர்ந்து ஏனா வட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த சாப்பிட்ற ஐட்டத்தை. அது சில மாவட்டங்களுக்கு விளங்காது. இப்ப நம்ம தமிழ்னு எடுத்து நம்ம பேசணும்னா எந்த தமிழ் எடுத்து பேசுறது? உங்க சென்னை தமிழ் எடுத்து வட்டார பேசுறது, சொற்கள்லாம் தமிழ் சொற்கள் தான். வட்டார சொற்கள்ல ஆங்கில சொற்கள் இருக்காது. இல்ல அப்ப வட்டார சொற்கள் அந்தந்த வட்டாரத்துக்குரிய சொற்கள்ல வந்து தமிழ் சொற்கள் தான் இருக்கும். அது வந்து வேற மொழி, பேசுற மொழியோட தன்மை வேற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி காலையில முடிஞ்சு ஆபீஸுக்கு போறோம், போகும்போது நம்ம கார்கே எடுத்து வச்சிடறோம். அப்புறம் நான் டெய்லி பேச சொல்றேன், கார்கே எடுத்து வச்சுட்டு ஜூஸ் அடிச்சாங்க. இப்ப ஜூஸுக்கு பல ரசம் நம்ம சொல்லி பழக்கம் இல்லை. இந்த நார்மலா உள்ளது பொதுவாகவே தமிழ் வார்த்தையில திறம்பட கொண்டு வந்தா ஜெனரேஷனுக்கு தமிழை நம்ம காப்பாத்தலாங்கிறது உண்மைதான். ஆனா நீ சொன்ன மாதிரி சில பொருளுக்கு இங்கிலீஷ் சொன்னாதான் விளங்குற அளவுக்கு நம்ம அப்படியே வளர்க்கப்பட்டுட்டோம். அதை மீட் எடுக்கணும். ரொம்ப நன்றி உங்க முயற்சிக்கு. அடுத்த ஆள பேசுறேன். ஒர்க்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒர்க்னு சொல்றோம். பணின்னு சொன்னா பணி செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒர்க் இருக்குன்னு சொல்றோம். வேலை இருக்குன்னு சொல்ல மாட்டோம், பணி அதான் ஒர்க்குன்னு வந்துட்டு. அதே மாதிரி ஒருத்தர் யாருன்னா பார்க்க போறோம்னா மீட் பண்ண போறோம்னு சொல்றோம். அந்த மீட் அப்படின்ற வார்த்தை வந்தது, பார்க்க போறோம் அப்படின்றத விட மீட் அப்படின்ற வார்த்தை வருது. இது ரெண்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒர்க் மீட் ரெண்டுத்தையும் குறைச்சிக்கிட்டோம்னா ஒரு சொல் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அதிர்ஷ்டம்ன்றதுக்கு வந்து நல்ல தமிழ் சொல் சொல்லியிருக்காங்க. செய்தித்தாள்ல வாசிக்கிறப்ப செய்தியில வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தமிழ் சொல் சொல்லியிருக்காங்க. நல்வாய்ப்பாக அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு கேட்கறது. நல்வாய்ப்பு ரொம்ப அருமையா இருக்கு உண்மையிலே.
இல்ல இப்போ பவர் கட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா மின்சார துண்டிப்புன்னு எங்கேயுமே சொல்றது கிடையாது. ஆமா ஏன்னா லெட்டர்ஸ் ஒன்றா இருக்குமே தவிர நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எப்போ பவர் கட் உங்க ஏரியால உங்கள் வட்டத்தில் எப்பொழுது மின்சார துண்டிப்பு உள்ளது அப்படின்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. ஜென்ரலா சொல்றது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்படி சிந்திப்போம் சார். நம்ம இப்படி சிந்திப்போம் சார். அதாவது எதெல்லாம் நம்ம நடைமுறையில இருக்கு அதெல்லாம் மாத்த முடியாது, இந்த மாதிரி சொற்கள்லாம் மாத்த முடியாதுன்றது ஒரு பக்கம், எதெல்லாம் மாத்தக்கூடியதுன்றதை சிந்திப்போம் சார். இல்ல சார் இப்போ அது ஒரு வார்த்தையே மேக்சிமம் இப்போ தமிழ்ல பேசுறேன் சார். சாருங்கிறதுக்கு பதில் ஐயாங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றேன். ஒரு சில இடத்துல தவிர்த்து வந்துருது. இப்ப நீங்க ஐயான்ற யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதே நீங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி அது பாருங்க. அது அது பயன்படுத்துகிறேன். பயன்படுத்துறேன். அதே மாதிரி நான் பேசுறதை காட்டிலும் எழுதுறதுல ரொம்ப கவனம் செலுத்துறேன். எழுதுறதுல ரொம்ப கவனம் செலுத்துறேன். அந்த பிறமொழி கலப்பில்லாத, ஆங்கிலம் கலக்காத, அப்படி ஆங்கிலம் கலக்கணும்னா பிராக்கெட்ல போட்டிருப்பேன். அதை மட்டும் எழுதுறதுல நான் ரொம்ப கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். பேசும்போது மட்டும் ஒரு சில வார்த்தைகளை கூடுமானவர்கள் இப்ப யாரை பார்த்தா ஐயான்னு பார்த்து மகிழ்ச்சியா இருக்குது, நமக்கு சொல்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது, அவங்களும் மகிழ்ச்சியா கையெடுக்கிறாங்க. அது போக போக இதை நீங்க சொல்றது நல்ல சரியான கருத்து. இத மாதிரியான வார்த்தைகளை நம்ம இது பண்ணலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாட்டர்லோ யூனிவர்சிட்டி கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸரா இருக்கார். அவர் என்ன சொன்னார், நம்ம வார்த்தைய இங்கிலீஷ்ல இருந்தா இருந்துட்டு போட்டோம், அப்படியே தமிழாக்கத்தை தமிழ்ல எழுதுங்க, தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம சரிப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ வார்த்தைகளை சொல்ல வேண்டாமே அப்படின்னாரு. அதுல இருந்து நான் அதையும் அது சரியான ஆலோசனை எனக்கு பட்டது. அவரு சரியாவே சொன்னாரு. அவர் சொன்னார், நான் வேற்று நாட்டில் இருந்தாலும் தமிழ் ஆளுங்களை பார்த்தேன்னா தமிழே தான் பேசுவேன், இந்த கலப்பம் இல்லாத கூடுமானவர்கள். அவரு பதில் சொல்றாரோ இல்லையோ, நான் தமிழ தான் சரியான தமிழை பேசுவேன்னாரு. செல்வகுமார்னு பேரு, சேரா செல்வகுமார்னுட்டு. அவரு நல்லா இது பண்ணுவார். அது உண்மையான கருத்து சார், வரவேற்க வேண்டிய கருத்து. நம்ம எல்லாரும் பழகுவோம். நன்றி. அதிர்ஷ்டம் அப்படிங்கறத நற்பேரு, அதிர்ஷ்டம் அப்படிங்கறத நற்பேரு, பெரும்பேரு அப்படின்னு சொல்லலாம் சார். அது பேரு அப்படின்னு சொன்னா நல்வாய்ப்பாகன்னு சொல்றாங்க. அது வந்து அதுவும் ஒரு நல்ல தமிழ்ல தான் தெரியுது இல்லையா? நல்வாய்ப்பு ஃபார்ச்சுனேட்லின்றத நல்வாய்ப்புன்னு சொல்றாங்க. அது ஓகே. பட் லக்குக்கும் அதுதான் சொல்றாங்க. அதிர்ஷ்டவசமாக தப்பினார் அப்படின்றத வந்து உயிர் தப்பினார் அப்படின்றதுக்கு வந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் அப்படின்ற அந்த அந்த வாக்கிய அமைப்பு இருக்கு. நல்வாய்ப்பானா பை சான்ஸ் சார். பை சான்ஸ். ஆமா, அது ஒண்ணுதானே. ஆனா இப்போ அது வேற. இப்ப அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நீங்க சொல்றதுக்கு சரிதான். அது சரியான பதம் அப்படியே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்படி சொன்னா கூட அது பொருள்படுது இல்ல. ஓரளவுக்கு தமிழ் யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வர்றாரு. இல்ல சார், இப்போ ஸ்டீஃபன் சார் வந்து சொல்லுங்க. இல்ல நீங்க அதிர்ஷ்டவசமான்னு சொன்னதுக்கு அந்த நட்பேருங்கிறது ரொம்ப பொருந்தி வர மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். கரெக்ட் தான். நல்வாய்ப்பாக உயிர் பழைத்தார் அப்படின்னு சொல்ற போது நமக்கு புரியுது இல்லையா? அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சொல்றாங்க, நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா இருக்கு. அந்த வாக்கிய அமைப்புல நமக்கு தெளிவா புரியுதுன்றதுதான். இப்ப இதையும் பேசி பழகிட்டோம்னா வந்துரும். அமுதா மேடம் சொல்றதையும் பேசி பழகினோம்னா வந்துரும். எனக்கு ஒரு டவுட் சார். நான் வந்து யோசிக்கிறதுங்கிறது தமிழ் வார்த்தையா? நான் இப்பெல்லாம் சிந்திக்கிறதுன்னு எழுதுறேன். யோசிக்கிறதுங்கிறது தமிழ் வார்த்தையா இல்லையா? தமிழ் வார்த்தை தான். அதுல எங்க வடமொழி வார்த்தை எழுத்து எதுவும் இல்ல, கலக்கலையே. யோஜனான்னு வரும். யோஜனான்னு வருது சார். வடமொழி யோஜனை. அவங்கதான் யோசிக்கிறான்னு தானே எழுதுறாங்க. யோஜனா ஒரிஜினல் சம்ஸ்கிருதம் தான் இல்ல வடமொழி தான். அதுல தான் யோசிக்கிறேன். நான் இப்ப மாத்தி சிந்திக்கிறேங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கேன். நானு எழுதுறப்ப கரெக்டா எழுதிடுவேன், பேசும்போது யோசனைங்கிறது வந்துரும். ஆனா சிந்திக்கிறேங்கிற வேர்டு யூஸ் பண்றேன் இப்போ. அதுதான் கேட்டேன், யோசனைங்கிறது கரெக்டா இல்லையா, தமிழா இல்லையா? இல்ல, சிந்திக்கிறேன் எழுதலாம். யோசனை இல்ல, சிந்திக்கிறேன்னு சொல்லலாம் சார். நான் சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். காலையில எந்திரிச்சு நீங்க பேசுங்க. நேற்றுக்கு வந்து நான் சொல்லும் போது கவனிச்சிங்களான்னு தெரியல எனக்கு. வசந்தி மேடமும் ஸ்ரீதர் சாரும் பேசுனது வந்து கூடுதல் தகவல்கள் சொன்ன, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லல. நல்லாவே கவனிச்சோம் சார். புரியுதுங்களா? அது மாதிரி அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். நல்லா இருக்கும். ரவி சார் சொல்லுங்க. சில வார்த்தைகள் சிலது வந்து
நமக்கு வந்து அந்த வடமொழி மாதிரி தெரிஞ்சா கூட அந்த யோசிப்பது என்பது ஒரு தூய தமிழ் சொல் தான் சொல்றாங்க. ஏன்னா சில வார்த்தைகள் சில இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து அவன் காப்பி அடிச்சிட்ட பிறகு அதை பார்த்து நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவனுடைய வேர்ச்சொல் நினைக்கிறோம். யோசிப்பது தமிழ் வேர்ச்சொல் தான் சொல்லுது. அப்படியா? சரி, வெரி குட். நல்லது. அப்புறம் அவனும் எடுத்துருக்கலாம். நம்ம வந்து இப்ப கட்டு மரத்தை கட்ட மரம்னு வச்சுட்டு அது மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கிட்ட இருந்து நிறைய வார்த்தை இது வந்து ஒலிகள்லாம் அங்க போயிருக்கு, சமஸ்கிருதத்துல போயிருக்கு. சார் அப்புறம் சார் யகரத்துல இருந்து ஒரு சொல் தொடங்காது சார். யகர வரிசையில வந்து சாதாரணமா ஒரு சொல் தொடங்காது. யாப்பிலக்கணம் இருக்குது. யாப்பிலக்கணமே இருக்கு சார். ரொம்ப ரேர். அப்ப இதுவும் ஒரு ரேர்னு வச்சுக்கோங்க. அரிதுன்னு சொல்லுங்க. அரிதுன்னு பேர் சொல்லு. யானை தானே வச்சுக்கோ. யானைக்கு இல்ல, அரிது. இது கூட மிக அரிது. யாப்பு தமிழ் தானே சார்? யாப்பு தமிழ் தான். ஆனா சொல்றாங்க யா சாதாரணமா வந்து ஐயோ ஒருவேளை நாராயணமூர்த்தி சார் சொல்றது வந்து அமுதா அன்மியூட் பண்ணுங்க. நவுனுக்கு மட்டும் ஊரே யாவரும் கேளீர் சங்க இலக்கிய பாட்டு தானே சார்? ஆமா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கறது வினாச்சொல். கரெக்ட் மேடம். யோ வந்து இருக்கா தமிழ் சொல்லு? யோல ஆரம்பிக்கிற தமிழ் சொல் இருக்கா? யா வருது. ஆமா சார், நம்மளுக்கு தெரியலன்னா அது வரலன்னு சொல்லக்கூடாது இல்ல சார் மேடம். யா இல்ல யா வந்து யூஸ் பண்றாங்க தமிழ் சொல்ல. யால தொடங்குற சொல் வந்து இருக்கு. ஆமா, யோல தொடங்குற சொல் இருக்கா எங்கேயாவது? இப்ப நான் வந்து இத என்னென்ன சொல் தொடங்குங்கிறத நான் அப்ப உங்களுக்கு கொடுக்குறேன் சார். சரி, இல்ல நான் தவறா கூட இருக்கலாம், நம்ம அது சொல்லலாம். யோகியன் தமிழ் தான் சார். இல்ல ஒரு தெளிவு வந்துரும்ல, எந்தெந்த சொல் தொடங்கும்னு நான் சொல்றேன், இப்பவே சொல்றேன். சரி, அது வரைக்கும் ரவி சார் நீங்க பேசுங்க சார். காலையில எந்திரிச்ச உடனே காஃபி சாப்பிட்டியா, டீ சாப்பிட்டியா, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டியா, இது மூணுமே ஆங்கில வார்த்தைகள். அடுத்தது வந்து நான் எந்த வாழ்த்து இல்லை இரங்கல் செய்ய சொன்னாலும் தமிழில் தான் நான் 99% சொல்லுவேன். எதிராளுக்கு வந்து தமிழ் தெரியலனா மட்டும்தான் நான் ஆங்கிலத்தில் அனுப்புவேன். அது ஒன்று. அதே மாதிரி கேஸ் புக்கிங்க்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் வரும் தமிழா இங்கிலீஷான்னு சொல்லிட்டு, அதில் டெலிபரேட்டாக நான் தமிழ் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஏடிஎம் போனாலும் நான் தமிழ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் ஐ வாண்டட் டு டெல். தேங்க்யூ. இது சொல்ல விரும்பினேன். அதான் ஆங்கிலம் பயன்படுத்தி இருக்கிறீங்க, இருந்துட்டு போகுது. அப்புறம் வார்த்தைங்கிறது வடமொழி தான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. டெலிபரேட்டுக்கு என்ன வேணும்னே யூஸ் பண்ண நான் இது பண்ணலாமா? டெலிபரேட்டுக்கு என்ன தமிழ் வார்த்தை? வேண்டுமென்றே. அதான் சொல்ல வேண்டுமென்றே, அதான் சொன்னேன். ஓகே, வார்த்தையை கூட அவாய்ட் பண்ணிடலாம். முதல்ல வணக்கம் எல்லாருக்கும். நான் ரொம்ப வணக்கம் ராமு சார். வார்த்தைங்கிறது தமிழ் வார்த்தைன்னு சொல்லி அன்னைக்கே அமுதாமா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இந்த பொருள்ல வருது வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை தானா? சொல்லுங்க மேடம். வசந்தி மேடம் வாங்க. ராமு சார் அதுக்குதான் நான் சொல்லுவேனே தவிர வாக்கியம் சொல்றது இல்ல, நான் வார்த்தைன்னு சொல்றது இல்ல. எப்பவுமே சொல் சொற்றொடர் தான் சொல்றேன். சரி, நீங்க பேசுங்க. ஒண்ணும் இல்லை சார். அதாவது என்னோட அமெரிக்கன் ஃப்ரெண்டு வந்து அவங்க பேர் கேட்டி. அவங்க வந்து ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க எனக்கு தமிழ்ல பேசுங்க, நான் கேட்கணும், ரொம்ப ஆசையா இருக்கு, தமிழ்ல எப்படி வசந்தின்னு எழுதுவீங்கலாம் கேட்டாங்க. அவங்க பேரையும் நான் எழுதி காமிச்சேன். அப்புறம் தமிழ்ல பேசுறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அது ரொம்ப கஷ்டமான மொழி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து இல்ல இல்ல பேசுங்க அப்படின்னோடனே நான் வந்து உன் பெயர் என்ன, இந்த ரொம்ப ரொம்ப அடிப்படையான இருக்கிறது உன் பெயர் என்ன, உங்க வயசு என்ன, வாங்க உட்காருங்க, இதெல்லாம் சொன்னோன்னே இல்லை இல்லை கஷ்டம்தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தரேன், இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் உங்களால் பேச முடியும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, சாப்பிட்டியான்னு என்னன்னு கேட்டாங்க. அப்போ டிட் யூ ஈட் அப்படின்னு அர்த்தம். உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே சரி, லஞ்ச் சாப்பிட்டியா, டின்னர் சாப்பிட்டியா, கேக் சாப்பிட்டியா, முட்டை சாப்பிட்டியா, வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, ஆஹா எத்தனை ஈஸி இது பாருங்க. அதை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது கஷ்டம்ன்ட்டு. இல்லை, ஆக்சுவலாக ஒன்றை சொன்னால் அது ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது எழுத்துக்கள்லேயே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேட்டர்னை கொடுக்குறோம். வித்தின் 6 months எல்லாம் எழுத முடியும். உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் எழுதுறாங்க, அந்த பேட்டர்னை கொடுத்துட்றோம்.
ஓகே. இது மாதிரி சொல்லி தந்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் சொல்லித்தர முடியும் நீங்கள் வெளியில். ஓகே, இப்போ அவங்க வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தா எப்போவுமே லஞ்ச் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு போவாங்க அவங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து சில சமயம் நம்ம சில இடத்துல கம்பைன் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, ஆனால் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கராக நம்ம அப்படி பேசக்கூடாது. நம்ம வந்து சரியாக பேசணும். நான் 2-3 மெடிக்கல் டேர்ம்ஸை மட்டும் நேற்று யோசிச்சேன். என்றைக்குமே நம்ம அதை மாற்ற மாட்டேங்கிறோம். ஆம்புலன்ஸ் மாத்திரமா, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேன்சர், இந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர், இந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் அப்படி தான் சொல்கிறோம். அது வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் தான். அந்த இந்த மட்டும் எடுத்துட்டேன்னா இங்கிலீஷ் தான் அது. அதுக்கப்புறம் லிவருக்கு நம்ம ஏதாவது லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, இது ஆப்ரேஷன், நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன், நாளைக்கு எனக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை சொல்கிறோமா? இல்லை, நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன், டாக்டர் வந்தார், டாக்டர்கிட்ட போய் பார்த்தியா, டாக்டரை பார்த்தியா, மருத்துவரை பார்த்தியான்னு கேட்குறோமா? அது வந்து கலந்துருச்சுங்க நம்ம கூட. அது கலந்துருச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் தான் பேசுகிறோம், ஆனால் அதையும் தமிழில் ஆக்கிட்டோம். இப்போ டாக்டர்னு எழுத முடியும்ல, டயர்னு எழுத முடியும்ல. இப்போ நான் வந்து என்னோட கிளாஸில் வந்து அலர்ஜியை மட்டும் நான் வந்து ஒவ்வாமை சொல்லி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒவ்வாமை தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வாமை, அப்புறம் வந்து பீனட் அலர்ஜி ஜாஸ்தி இந்த குழந்தைங்களுக்கு. நிறைய பீனட் என்ன தெரியல, இந்த ஊரில் பீனட் அலர்ஜி ஜாஸ்தி. அதனால அவங்ககிட்ட வந்து சரி என்னெல்லாம் உங்களுக்கு ஒவ்வாமை அப்படின்னா அவங்க முதல்ல சொல்லிடுறாங்க. இப்போ கடலை ஒவ்வாமை அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது 1-2 நம்ம மெனக்கெட்டு பண்ண ஆரம்பித்தோம்னா அது சரியாக ஆயிரும். ஆனால் இந்த இந்த அமெரிக்கன் ஃப்ரெண்டுக்கு இப்போது தமிழில் நிறைய வார்த்தைகள் தெரியும், அதை கம்பைன் பண்ணி பேசுறதுனால அப்படின்னு சொல்ல வந்தேன். நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா முழுக்க தமிழ்ல பேசணுன்றது இல்ல. நம்ம எந்தெந்த ஆங்கில சொல்ல நம்மளால மாத்திக்கிட்டு வழக்கத்துக்கு கொண்டு வர முடியுமோ அதை முயற்சி செய்யலான்றது தானே தவிர, மற்றபடி சில சொற்கள்லாம் நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம நடைமுறையில பிரச்சனை வந்துடும், சிக்கல் வந்துடும். அதனால வந்து நமக்கு எதெல்லாம் மாத்த முடியும் அந்த சிந்தனையை நம்ம கொண்டு வருவோம்ன்றதுதான் நம்மளோட இந்த நிகழ்ச்சி. முழுக்க தமிழ்ல பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அது வந்து பலருக்கு புரியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர், நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் விடுறாங்க, நம்ம ஆளுங்கிட்டே நீங்க வந்து உடமருந்தினியா அப்படின்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்போம். நேத்து வரைக்கும் இந்த ஆளைய இன்னைக்கு ஒரு மாதிரி ஆனான்னு சொன்னீங்க, நல்லா அழகா இருந்துச்சு. நாம சொல்லி கொடுத்தாக்கா அடுத்தவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க சார். எங்க ஒரு 68 வருஷம் அல்லது 66 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி கிருஷ்ணாயில்னும், இது என்னவோ சொல்லுது எனக்கு விளங்காது. கரசன் ஆயில் அவங்க கிருஷ்ணாயில்னுவாங்க. எங்க தாய் வழி பாட்டி. அப்பா வழி பாட்டி சீமை எண்ணெய்ன்னு சொல்லும். எங்க அம்மா மண்ணெண்ணெய்னாங்க. நான் எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், பாட்டி அம்மா சொல்ற மாதிரி சரியா மண்ணெண்ணெய் சொல்ல அப்படிதான்னுட்டு. முதல்ல 2 நாள் சங்கடப்பட்டாங்க. அப்புறம் அந்த மண்ணெண்ணெய் தேடுறா அப்படின்வாங்க. புட்டின்வாங்க, பாட்டில் வந்து புட்டின்வாங்க. தமிழா என்ன வார்த்தை தெரியாது, புட்டின்வாங்க. ஸோ அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்கும்போது எங்க பாட்டி புரிஞ்சுட்டாங்க. ரயில் போயிட்டாடா, ரயிலுக்கு வந்து தடான்வாங்க. பாட்டி அதை புகை ஊத்திட்டு போதில்ல, புகை வண்டி சொல்லு பாட்டின்னா புகை வண்டி வந்துருந்தாடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கூட்ஸ் ட்ரெயினை வந்துட்டு அவங்களுக்கு சரக்கு ரயில்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. கூட்ஸ் ட்ரெயின் போகுதுன்னுவாங்க. அப்புறம் சரக்கு ரயில் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மொங்கின்னாங்க, மொங்கி வந்துருந்தா பாடுறான்னுவாங்க. என்ன சொல்றான்னு எனக்கு விளங்க ரொம்ப நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டேன். 2 பாட்டி அதே மாதிரி சொல்லும். ஒரு பாட்டி மொங்கின்னும், இன்னொரு பாட்டி மொங்கன்னும். எனக்கு விளங்கல. அப்புறம் தான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பா சொல்றாங்க என்ன? அவங்க குரங்கு தாண்டா மொங்கின்றாங்க, மொங்கின்றாங்க, குரங்கு தாண்டா சொல்றாங்கன்னு. அவங்களுக்கு எப்படி இந்த இங்கிலீஷ் வார்த்தை அவங்களுக்குள்ள போய் நுழைஞ்சதோ எப்படி தெரியல. அவங்க பழக்கத்துல அப்படியே விட்டாங்க. ட்ரம் எடுத்துட்டு வாங்குவாங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்னும் நல்லா சொல்ல போனா முடியாது. ட்ரம் எடுத்துட்டு கொண்டு வருவானுங்க. காம்பவுண்ட் வால் கூட சில நேரத்தில் எங்க பாட்டு அனாவசியமா சொல்லும், காம்பவுண்ட் வால் எதிர்ப்புஸ்டாண்டான்னு. இந்த காம்பவுண்ட் வால் அவ்வளோ பெரிய இங்கிலீஷ் வார்த்தை. அவங்களுக்கு எப்படி அது வயசானவங்க 3 பேருமே படிக்காதவங்க, இந்த வார்த்தை எப்படி அவங்களுக்குள்ள நுழைஞ்சதுன்னு தெரியல. அப்புறம் டிஃபன் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு சிற்றுண்டி அதுன்னு சொல்லி கொடுத்தாக்க வரல. உடனே பார்த்தாங்க, நாஸ்தா சாப்பிட்டாடான்னாங்க. அது தமிழா வடமொழியான்றதுலாம் விட்டாங்க. நாஸ்தா சாப்பிட்டாடான்னுவாங்க.
சில வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுக்கும்போது எங்க பாட்டிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அந்த மாதிரி பாட்டி இப்படி சொல்லுங்கன்னா சரி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. 2 நாள் சங்கடப்படுவாங்க, 3ஆவது நாள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அது நான் எங்க பாட்டியோட நீங்க சொன்னதை வச்சு கவனிச்சீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசின தமிழுக்கும் இப்போ நம்ம பேசுற தமிழுக்கும் சிறப்பா இருக்குதுன்றது பல மாறுதல்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம்ன்றது தெரியுதா? கண்டிப்பா தெரியுதுங்களா? நிறைய மாறுதல்கள் இருக்கு. அப்ப பேசின தமிழ் வேற, இப்ப பேசுற தமிழ் வேற. இப்ப முழுக்க முழுக்க தமிழை நம்ம நிறைய மாத்திருக்கோம். அதே மாதிரி இப்ப முயற்சி செஞ்சோம்னா இன்னும் மாறும்ன்றதுதான் நம்மளோட நோக்கம். சொல்லுங்க சார். ராம் சார். எங்க அப்பா அந்த காலத்துல இருந்து வீட்டுல வெந்நீர் போடணும். இப்ப மாதிரி கீசர் எல்லாம் கிடையாது. வெந்நீர் தான் சொல்லுவாங்க, வேம்பான்னு தான் சொல்லுவாங்க. பாய்லர் சொல்ல மாட்டாங்க, வேம்பான்னு சொல்லுவாங்க. வாளின்னு தான் சொல்லுவாங்க, பக்கெட் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே வீட்டுல வாளியில தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்நி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சுடு தண்ணின்னு சொன்னதில்ல, பாய்லர் சொன்னதில்ல. மற்றவங்க வாங்க. இது அம்மா போட்டிருக்காங்க. அமிதா மேடம் பேசாதவங்க பேசுங்க. சார் இத போட்டிருக்கேன் பாருங்க சார். ஏ யா யூ யூ யோ யௌ என்னும் 6 எழுத்துகள் வரும். அதுக்கு உதாரணம் யவனர்கள் அப்படின்னு வரும்போது ஏ வருது, யானை வருது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா யுகம் அப்படிங்கும்போது யூ வருது, யூஹி அப்படிங்கும்போது யூ, யோசனை யவ்வனம். பயன்படுத்துறாங்க. அப்ப பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். ஆமா, யோசனை வருது, யோசி வருது. சார் நான் படிச்சதுல ய யா இதை தவிர மற்ற எழுத்துக்கள் வர்றது பூரா வேற மொழி சொற்கள் கலப்புல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. யா இதை தவிர. சார் அது ஞான சார் சொன்ன மாதிரி நம்ம மொழியிலேருந்து போய் திருப்பி அங்கேருந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். இல்ல அதை அப்படி நம்ம ஏன் டக்குன்னு அப்படி இருக்க? எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. அது அது அப்புறம் பொதுப்படை ஆயிடும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு பதில் யாவுல கூட பொதுப்படை ஆயிடும். சார், நாராயணன் சார், யாவுல கூட யாசகம்ன்றது அது தமிழ் வார்த்தையா தெரியல. அதான் சார், அதாவது இல்ல யாப்பு இருக்கு, யா இருக்கு, யாப்பு சொன்னாங்க. யாப்பு ஓகே. யாசகம்ன்றது யாசித்தல்ங்கிற சொல்லு உண்டு சார். யாசி யாசி யாசித்தான் அப்படிங்கிற சொல்லு உண்டு. யவனம் யாரு எவர்னு வருது இல்ல? ஆமா, யார் வருது சார். யவனம் கூட பைபிள்ல யோவான்னு யவனம்னு சொல்ல மாட்டாங்க, யவனம்னு சொல்லுவாங்க. எழுதுறவங்களோ பேசுறவங்களோ யவனம் நம்ம யவனம். ஆமா, முதல்ல இந்த மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் தான். ஜானுங்கிறத யோவான் அப்படின்னு மாத்துவாங்க. 1 யோவான் 2 அத்தியாயம் 3 பத்தின்னு வரும். உதாரணம் கூட நான் எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். இது நன்னூல்ல சொல்லி இருக்குது சார். 103 எழுத்துகள் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்கு சார். டாபிக் மாறுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அது டாபிக் மாறுதுன்றதை விட திசை மாறி போறோம் அப்படின்றது வருது. இல்ல சார், இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சார். உண்மைதான் சார். ஆனா ரொம்ப நம்ம முதல்ல ஆங்கில வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோ. என்ன ஆங்கில வார்த்தைகளை நம்ம மாத்திக்கலாம். இந்த டே சொல்றது சார், மண்டே, சண்டே, அது சொல்றது ஒண்ணு இருக்குது. ஃப்ரை பண்றது, சமையல் பண்ணும்போது ஃப்ரை பண்றோம். டெய்லின்றதை விட தினமும் சொல்லலாம். ஆமா, அது குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்றது. காலை வணக்கம், குட் மார்னிங் காலை வணக்கமா மாத்திரலாம். காலை வணக்கமே கிடையாது சார். நமக்கு வணக்கம் மட்டும்தான். இங்கிலீஷ்ல தான் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டு, குட் ஆஃப்டர்நூன்லாம் இங்கிலீஷ்ல. அததான் நம்ம தமிழாக்கம் பண்ணி காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வணக்கம்ங்கிற ஒரே சொல்லுதான். அதுல அந்த இதெல்லாம் கிடையாது. குட் மார்னிங் கூட குட் நல்ல நல்ல வணக்கங்கள் தானே ஒழிய அது காலை வணக்கம் கிடையாது. குட் மார்னிங் அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா குட்டுக்கு எப்படி காலைன்னு வரும், நம்ம காலை வணக்கம்னு மாத்திக்கிட்டோம். குட் மார்னிங்னு வெறும் வணக்கம் தான். அவங்க நல்ல நல்ல வணக்கம். மார்னிங் வருது இல்ல, மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வருது. அததான் நம்ம காலை மாலை மதியம்னு பண்ணிருக்கோம். ஆமா, ஒரு குழுவுல நற்புலரி அப்படிங்கிறாங்க. நற்புலரி ஒரு குழுவுல நற்புலரிங்கிறாங்க. நற்புலரி புலரி குட் மார்னிங் விடியற் காலைன்னு அர்த்தம்.
நற்புலரினே அந்த குழு நடக்குது. அவங்க ஆரம்பிக்கிற போதே நற்புலரின்னு சொல்லியே ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அது சரிதான். நம்ம வழக்குல ரொம்ப தூய கொஞ்சம் தமிழ் பண்ணாலும் சில நேரத்துல வணக்கம்ன்றது இயல்பான சொல் சார். சார் புலர்தல், பொழுது புலர்தல்ங்கிற சொல்லுல இருந்து நற்புலரி அதெல்லாம் நம்ம வேண்டாம். வணக்கம் பார்த்தா ஒருத்தரை பார்த்தா வணக்கம் வணக்கம் அழகான சொல், அவ்வளவுதான். அழகான சொல். வணக்கம் சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆமா. எங்க அப்ப வீட்டாண்ட சார் நற்புலரின்னு ஒண்ணு இருந்தா அப்ப நல்லது அல்லாத ஒரு புலரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒண்ணு வருது இல்ல அதுல. அது மாதிரி ஹிந்தில சொல்லுவாங்க ஆப்கா சுப்நாம் பண்ணுவான், ஆப்கா பேட் நேம் வேற இருக்குது போல இருக்குது. இவனுக்கு சுப்நாம் வேற பேட் நேம் வேற. ஆமா, வந்து சில சொற்களுக்கு வந்து இந்த கெட்டதுங்கிறது கிடையாது. இப்போ வணக்கத்துக்கு நல்ல வணக்கம் கெட்ட வணக்கம் கிடையாது. வணக்கம்னா வணக்கம் தான். பேசாதவங்க பேச வாங்க சார். கோபால் ஸ்நாக்ஸ் சாப்பிடறத கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது நொறுக்கு தீனுன்றாங்க. அது சரியான வார்த்தை தான். தின்பண்டம் சொல்லுவோம் சார். ஏதாவது தின்பண்டது பொது தின்பண்டம் இல்ல, தின்பண்டம் பொதுவான இதுமா. பலகாரம் நொறுக்கி நொறுக்கி சாப்பிடுற ஸ்நாக்ஸ் வந்துட்டு நொறுக்கி நொறுக்கி சாப்பிட்டா நொறுக்கு தீனின்னுவாங்க. நொறுக்கு சார் பண்டம் நான் நொறுக்கு சின்ன தீனி. பிள்ளையில சார் பள்ளிக்கூடம் போகும்போது நாங்க பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு பண்டம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிதான் நான் சொல்லி எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எல்லாருமே நான் ஒரு பண்டம் கொண்டாந்தேன், நான் இனிப்பு பண்டம் கொண்டாந்தேன், நான் வந்து உரப்பு பண்டம், காரம் சொல்ல மாட்டாங்க, உரப்பு பண்டம் கொண்டாந்தேன் அப்படின்னு அந்த பண்டம்ங்கிற சொல்லு ரொம்ப வருஷம் இருந்தது சார். அது எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு. இல்ல வீட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா, பண்டம் வைக்கிறது பாத்திரம், பண்ட பாத்திரம் சொல்றோம்ல, பலகாரம் பண்டம் வைக்கிற பாத்திரம். பலகாரம் தமிழ் சொல்லா? பலகாரம் பதார்த்தம் தமிழ் சொல்லா? பதார்த்தம் தமிழ் சொல் இல்ல, வெஞ்சினம் சொல்லுவாங்க சார். வெஞ்சினம் வந்து சைட் டிஷ். வெஞ்சினம் வந்து சைட் டிஷ், அதாவது காய்கறி வைக்கிறோம்ல அதுதான் வெஞ்சினம். பதார்த்தம்ங்கிறது தமிழ் இல்ல. அதான் பதார்த்தம், அதான் இதுதான் அந்த காய்கறி தான். அதுவும் பதார்த்தம்ன்றது மலையாள சொல் சார். யதார்த்தமா சொல்றதா பதார்த்தம். மலையாளத்துல பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பதார்த்தம் மலையாளத்துல சொல்ல மாட்டாங்க. பதமாக செய்த ஒரு பண்டம், அதனால பதார்த்தம் வந்துச்சோ அப்படின்னு நினைப்பேன். பதமாக செய்த கரெக்டா பார்த்து சரியான பதத்துல எடுத்து பண்ணதுனால அது பதார்த்தம். பலகாரம் அப்படிங்கிறது அது வந்து இனிப்பு கிடையாது, பலவிதமான காரங்கள், பலகாரம். இல்ல அது இனிப்பும் சேர்த்துதான் வரும். எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், இனிப்பு காரம் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பலகாரம். பயன்படுத்துறது அப்படித்தான் பயன்படுத்துறோம். பதார்த்த அப்படிங்கிறது வடமொழி சொல்லு. பதார்த்தம் பொருள் தானே சொல்றோம் நம்ம. இதன் பொருள் என்னன்னு கேக்குறோம். அர்த்தம் என்னங்கிறது வட சொல் தான். இதுக்கான பொருள் என்ன? மதுரையில பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தடவை நான் பார்க்கும்போது பண்ண தமிழ்நாடு பலகார கடை அப்படின்னு தான் போட்டிருந்தது. அந்த உள்ள நுழையும் பொழுது பாத்தீங்கன்னா அது வந்து பலகார கடை. அது நம்ம இதெல்லாம் ஸ்வீட் சாவரிஸ் எல்லாம் விற்கிற கடை. அதைத்தான் வந்து தமிழ்நாடு பலகார கடை. அது பெரும்பாலும் வந்து இவங்க திராவிட கழகத்தினர் நடத்தக்கூடிய அந்த கடைகள்ல வந்து அந்த திராவிடர் கழகம்னு சொல்ல முடியாது, அந்த அந்த திராவிட இயக்கம் 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 திராவிடர் இயக்கங்கள் ஃபாலோ பண்றது. நான் கல்லூரியில படிக்கிற காலகட்டங்கள்ல சர்வ கலாசாலாம்பாங்க, அக்ராசனர்பாங்க, முக்கியமந்திரிம்பாங்க. அதெல்லாத்தையும் மாத்தி முதலமைச்சர் சொன்னாலும் அதான் சொல்ல வரேன். அப்ப இருந்த சொற்களை வந்து இப்ப அழகா மாத்தி நல்லாவும் இருக்குது, கேட்கறதுக்கு இனிமையாவும் இருக்குது. பல சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா. கோபாலரத்னம் சார் வாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் ரொம்ப கூடுதலாக பயன்படுத்த ஆரம்பித்தோம், தொடங்கணும். அனைவருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலாக இந்த டாபிக் பார்த்த உடனே எனக்கு காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்தது. யூஸ்வலாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு பிரிக்கும்போது தமிழ் மீடியங்காரவங்க எல்லாம் வந்து முனுசாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கார பீட்டர்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து பழைய ஞாபகங்கள். ஸோ இந்த மொழியில் கலப்பு வந்தது அது ஒரு பெரிய ஒரு சாபம்னே சொல்லலாம். ஸோ அந்தந்த கலப்பு இல்லாத மொழி தான் அந்த மொழியினுடைய உயரிய தன்மை, தூய்மையானது. ஸோ கலப்புக்கு நம்ம ஆங்கில கலப்புக்கு முன்னாடியே வந்து சமஸ்கிருதம் கலந்தது தான் உண்மை. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்து வருது. இன்றைக்கும் அரசு துறையில் வந்து ஒரு அலுவலர் கையொப்பமிட வேண்டும் என்றால் தமிழ் தான் கையொப்பமிடணும்னு அரசாணை இருக்கிறது. அதே மாதிரி சுற்றறிக்கை அனுப்பும் போதும் அந்த தமிழில் தான் அனுப்ப வேண்டும்.
அப்படின்ற ஒரு அரசாணையும் இருக்கிறது. ஸோ இதில் வந்து நமக்கு நம்ம மொழியில் இப்போதைய முக்கியமாக மாற்ற வேண்டியது வந்தது வீட்டில் இருக்க பிள்ளைகள் கூப்பிட்ற மம்மி டேடி. அதை மாற்றினாலே வந்து பாதி குறைஞ்ச மாதிரி ஒரு இருக்கும். ஸோ பேச்சு வாக்கில் கலப்பு என்பது ஒரு சில மாற முடியாது வந்து, குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சார்னு கூப்பிட்றோம், அதை ஐயாவை மாற்றலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றமே பெரிய அளவில் மாறுதல் ஏற்படும். ஆனால் கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக நிச்சயமாக தமிழில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது என்பதை நம்ம நிறைவாக பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டை விட இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளில் கலப்பு குறைந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஸோ அவங்க வந்து நல்லா தூய தமிழில் பேசுகிறாங்க. அது ஒரு பாடமாக எடுத்துட்டு நம்ம மக்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது. இப்போ நடைமுறையில் நம்ம டெய்லி மாற்ற வேண்டியது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, பஜாருக்கு போவோன்றத கடை வீதிக்கு போவோம் அப்படின்றத கொண்டு வரலாம். ட்ரெஸ்ன்றத உடையாகவும், மீல்ன்றத உணவு, டூர்ன்றது சுற்றுலா, லவ்ன்றது அன்பு அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு மாற்றங்களை செய்தாலே பெரிய அளவுக்கு மாறுதல் எல்லாரிடத்திலும் நிகழான்றது என்னுடைய கருத்து சார். நன்றி சார். தேங்க்யூ. சார் நன்றி. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க, நீங்க என்னென்ன ஆங்கில சொற்களை மாத்தணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்க. அதுதான் வேணும் ஸோ இங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் இன்னிலேருந்து கட் பண்ணிடுறேன். ஸ்டீபன் சார், இது ஸோ உங்களுக்கு என்ற கோரிக்கை. வார்த்தை, ஆமாம், ஸோ என்ற வார்த்தை இன்றிலிருந்து நீக்கப்படும் என்பதை உறுதியளிக்கிறேன். நான் என் பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா தான் கூப்பிடணும், மம்மி டாடி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கும் கூட என் பையன் என்ன கிண்டல் பண்ண நினைச்சா அப்பா டாய்மா, ரொம்ப ஈஸியா அப்பா டாய் அப்படிமா அவன். சரியா? அதுக்கப்புறமா எனக்கு எல்ஐசியில் மெச்சூரிட்டி கிளைம்ஸ்ல ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டாம். சரியா? என்னோட அசிஸ்டன்ட் டிவிஷன் மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு, அலெக்சாண்டர் சாமுல்னு பேரு. நாங்க வந்து மெச்சூர் ஆகிற ஃபைல வந்து டாக்கெட்டு கால் ஃபார் பண்ணிருக்கிறோம் எல்லாரும் சொல்லுவோம். அவர் மட்டும் தனியா கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. சிரிக்கிறது நாங்க, என்ன மனுஷனா கூப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னுட்டு. டாக்கெட் கால் ஃபார் பண்ணோங்கிறது அவரு எப்பவுமே அலெக்சாண்டர் சாமுல் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சார் நான் என்ன நினைக்கிறேன், இப்ப சமஸ்கிருதம் மட்டும் நம்ம மொழியில கலக்கல. ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும்போது பாரசீகம் கலந்திருக்கு, உருது கலந்திருக்குது, இன்னும் வந்து நிறைய மொழிகள் வந்து நம்ம தமிழ்ல வந்து கலந்திருக்குது. இதுக்கு தனியா அகராதியே போட்டிருக்காங்க. ஆனா அந்த அகராதியை நாமெல்லாம் அந்த அளவுக்கு பாரசீக சொல் கலந்திருக்கு நம்ம இதுல. இந்த மாதிரி நிறைய போர்ச்சுகல் சொல்லு கலந்திருக்கு நம்ம இது. அதை வந்து நாங்க படிக்கிற காலத்துல அதையெல்லாம் ஒரு அட்டவணை போட்டு எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து போர்ச்சுகல், ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் இங்க வந்திருந்த போது கலந்தது, உருது கலந்திருந்தது, பாரசீகம் கலந்திருந்தது, இப்படி அரபு மொழி இப்படி எல்லாமே கலந்த சொற்கள் என்னென்ன சொற்கள்னு நிறைய சொற்கள் அட்டவணை போட்டு எங்களுக்கு இதெல்லாம் இந்த சொற்கள் பிறமொழி கலப்பு சொற்கள் இதெல்லாம் இது வந்து கலக்காம நீங்க வந்து தூய தமிழ் சொல்லல பேசணும், தமிழாசிரியர்கள் பேசினாதான் மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு அதை சொன்னாங்க. அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப அந்த சொற்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, என்ன சொல்லுங்கிறது தெரியல, மறந்து போச்சு. அப்புறம் ஆமா, இதுல மறைமலை அடிகளார் வந்ததுக்கு பிறகுதான் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையே கொண்டு வந்து எல்லாரும் தனித்தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் பேரெல்லாமே மாத்தினாங்க. அதுக்கு முன்ன இந்த மாதிரி சூரிய நாராயண சாஸ்திரியா அப்படிங்கிற பேரை தான் வேதாசலம் அந்த பரிதிமார் கலைஞர். ஆமா, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது. அது மாதிரி நிறைய பேரோட பெயரையே மாத்திக்கிட்டாங்க சார். வேதாரண்யத்தை வந்து திருமறைக்காடுன்னு கூட சொல்லலாம். ஆமா ஆமா, அத திருமறைக்காடு அப்படிதான் சொல்லுவாங்க. அத தமிழ் சொற்கள் நல்லாவே இதுவா இருக்கு சார். இங்கெல்லாம் சென்னை, இங்கெல்லாம் நம்ம கிணறுன்றோம். ஒரு நிமிஷம் சார், வசந்தி மேடம் பேசிட்டு. அதாவது நாங்க வந்து கலாச்சாரம் மற்றும் மொழிகளை கண்டறிதல் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம். அதுக்கு நாராயணமூர்த்தி சார் தான் எங்களுக்கு எடிட் பண்ணாரு. இதுல வந்து நாங்க அமுதா மேடம் சொன்னாப்புல உருதுல இருந்து வந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம். உருதுல இருந்து என்னெல்லாம் வார்த்தைகள் எடுத்திருக்கோம், போர்ச்சுகீஸ்ல இருந்து என்னெல்லாம் வார்த்தைகள் எடுத்திருக்கோம், ஸ்பானிஷ்ல இருந்து என்னெல்லாம் வார்த்தைகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நாங்க அழகா போட்டு கொடுத்துருக்குறோம். அதுல வந்து ஸ்பானிஷ்ல இருந்து தான் கொய்யா வந்துச்சு, உருதுல இருந்து தான் செலவாணி, சோக்கு, ஜோல்னா பை, அப்புறம் வந்து பாட்டு அது
அதுக்கப்புறம் வந்து பண்டை அப்புறம் தண்டோரா இதெல்லாம் வந்துச்சு. போர்ச்சுகல்ல இருந்து சாவி, போர்ச்சுகல்ல இருந்து வந்து போர்ச்சுகீஸு, பேனா, அலமாரி, வராந்தா, கோப்பை, மேசை, ஜன்னல், அதுல இருந்து நிறைய நாங்க போட்டிருக்கோம் அப்படி. அதாவது இன்னொன்று வந்து குசினி, கிச்சன் குசினி, அப்புறம் வந்து டீபாய், ரோடு, அதாவது வைட் ரோடு, இல்ல இல்ல இன்னொன்று ஒன்று போட்டிருக்காங்க, ரோந்து சாக்கு, ரோந்து ரோந்து ரோந்து, சாக்கு, கக்கூஸ், இது மாதிரி நாங்க நிறைய பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கோம்மா. நான் வேணா அது இது இதுல வந்து வசந்திமா கலாச்சாரம் அப்படிங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது, பண்பாடுதான். பண்பாடு தான் ம். பண்பாடு. அது வந்து லிட்ரலா எங்களுக்கு வந்து கல்ச்சர், அதாவது டிஸ்கவரிங் கல்ச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ட்டு ஒரு கோடுங்க, ஒரு ப்ரோக்ராம். அது வந்து அவங்கள அதில் வச்சு நாங்கள் எலெக்டிவ்காக இதை நாங்கள் பண்ணோம். அதனால கலாச்சாரம்னு மாற்றினோம். நாங்கள் இதை கல்ச்சர்னு போட்டதுனால அது பண்பாடு கூட கரெக்டாக இருந்திருக்கும். பண்பாடு தான் பயன்படுத்தணும். நம்ம கல்ச்சர்னு பயன்படுத்துறதுல இருந்து வர்றதுதான் கலாச்சாரம். அந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது வடமொழி சொல். கலாச்சாரம் அது வந்து அந்த மாதிரி வரக்கூடிய சொல் அது. ஆமா, அந்த அது மாதிரி பண்பாடு. சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி, அது வந்து அந்த லிஸ்டே நாங்க போட்டிருக்கோங்கம்மா. நிறைய போட்டிருக்கோம். கஷ்டம், தர்மம், மிருகம், கருணை, அது ரொட்டி, நீதி, நிதி, இது எல்லாமே அதுல இருந்து வந்தது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் அததான் வந்து நம்ம அறம் அப்படின்னு சொல்றோம், தர்மம் சொல்றது இல்ல. அறம் அறுப்பது. ஆமா, தீமையிலிருந்து அறுப்பது, அறுப்பது அறம் அப்படிங்கிற அந்த சொல்லு. குரு, தியானம், அதெல்லாமே அது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இதை வந்து அவங்க அதை சும்மா படிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் தோன்ற இதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. எப்படி ஒலி வந்து மற்ற மொழிக்கும் இதுக்கும், ஏன்னா அவங்க வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்க, இந்த குழந்தைங்க வந்து பிரெஞ்சு, ஜெர்மன், அப்புறம் இதெல்லாம் படிக்கிறதுனால அவங்க அதை கொண்டு வராங்க. ஒரு பையன் வந்து எகிப்து மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள இணைப்பை வந்து அவன் எழுதியிருக்கிறான் ஒரு கட்டுரை. ஆனா உங்களையே பாராட்டணும் வசந்திமா. உங்க கட்டுரையில என்ன அழகா நீங்க தமிழ் சொற்களை கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க தான் திறனாய்வாளர்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா நீங்க கொடுத்திருக்கீங்க. ரொம்ப அருமை. புத்தகத்துக்கு மேடம் கொடுத்த கட்டுரை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிரமாதமா எழுதியிருக்காங்க வசந்திமா. பெரிய ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மருத்துவத்தோட தமிழ் வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்து என்ன அருமையான கட்டுரை தெரியுமா அது. ரொம்ப அழகா இருந்தது. நான் ஸ்டீபன் சார் எல்லாம் பேசிக்கும் போதே சொல்லிட்டு இருந்தோம், என்ன அழகா எழுதியிருக்காங்க வசந்தி அம்மா. நம்ம புத்தகம் வெளியில வந்ததுன்னா பல கட்டுரைகள் ரொம்ப ஆமா, உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாராட்டுக்குரியதான் வரும். அந்த அளவுக்கு எல்லாருமே நல்ல சிறப்பு. கட்டுரை கூட நல்லா இருக்கு, ராமு சார் கட்டுரையே நல்லா இருக்கு, வசந்தி மேடம் கட்டுரையும் நல்லா இருக்கு, அமுதா மேடம் கட்டுரையும் நல்லா இருக்கு. அப்புறம்ப்பா ராமு சார் கட்டுரை வந்து ஏன் நான் சொல்லலைன்னா அதுக்கு காரணம் இருக்குது, அதை பின்னாடி சொல்லிக்கலாம். அவர்கிட்ட நான் வாங்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. வசந்திமா, அந்த ஈஜிப்டன் தமிழ்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை ஷேர் பண்ணுங்கம்மா. எல்லாமே கூட கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்கம்மா வசந்திமா. அப்படியா? இப்போ வந்து ஒண்ணு எழுதியிருக்காங்கம்மா, இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி எப்படின்னா, குடும்பம், அதாவது இந்திய தமிழ் குடும்பத்திற்கும் அமெரிக்க குடும்பத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை, தமிழ் குடும்பத்திற்கும் ஜப்பான் குடும்பத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை, இதுதான் அவங்களோட ரிப்போர்ட். இந்த நேத்து சப்மிட் பண்ணிருக்காங்க எனக்கிட்ட. எழுதுவாங்க அவங்க. எல்லாருக்கும் ஒரு செய்தி என்னன்னா, நிச்சயமா உங்களை வந்து ரொம்ப பாராட்டணும் சார். நம்ம எம்ஐஎம் சார்பா வசந்திமா வந்தோடனே உங்களை ரொம்ப சிறப்பா ஒரு விழா ஒண்ணு எடுத்துடணும் சார். நம்ம இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராமு சார் கட்டுரை வந்து ஒரு சைக்காலஜி பர்சன் இவ்வளவு அழகான தமிழ் கட்டுரை கொடுத்திருக்காருன்றது எல்லாரும் பாராட்டுவாங்க. நிச்சயமா நிச்சயமா அருமையா இருக்குது. மாற்றமும் இல்லை. அவரோட கட்டுரை வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த தமிழ் நல்லா இருக்குது, நல்லா எழுதியிருக்காரு. அது ஒரு சிறப்பு. இப்ப தமிழ் பேசுறதுனால நான் அதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் நானும் இப்ப வசந்திமா பத்தி சொன்னேன். என்ன எழுதுங்கன்னு சொல்லி கடைசியில் எழுதி வச்சதை சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிறத நான் இந்த கூட்டத்துல சொல்லி கொண்டு அதுல சில கட்டுரைகள் ரிஜெக்ட் பண்ணதுனால தான் சிலதெல்லாம் நல்லா இருக்குது. பாத்தீங்களா, நான் சும்மா கிடந்த சங்க என்ன போட்டு ஊதி கெடுத்து விட்டு நான் எழுதி சிரமப்பட்டு எழுதுனா அப்படியே திருப்பி அனுப்பிட்டார், நல்லா இல்லைன்னு. ரொம்ப தேங்க்யூ.
அது முதல்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து பெர்மிஷன் கேட்கணும் கல்யாணி, அனுப்புறதுக்கும் ஸ்கூல்லையும் பெர்மிஷன் கேட்கணும். அதை எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நல்லது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் வேற நாங்க வேற ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சித்திமா. அடுத்து ஆ சார் இதுல சரி. ஒரே ஒரு கருத்து சார். எப்படின்னா, இப்ப நான் வந்து தமிழ்ல சரியான தமிழ் பேசுகிறேனா இல்ல ஆங்கிலம் கலந்து பேசுறேன்னா எதிர உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னா அப்படியே சுட்டி காமிக்கணும். இப்ப அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் நீங்க இதை வந்து இதை மாத்தலாம், இது இப்படி சொன்னா வந்து இப்ப கோபாலரத்னம் சார் சொன்னாங்க நான் அதுக்குதான் சார் இந்த நிகழ்ச்சி நான் எப்படி கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா, முதல்ல வந்து நாம ஒவ்வொருத்தரும் என்ன ஆங்கில வார்த்தைகள் பேசுறோன்றத நாம சுயமா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம கவனிக்கணும். நம்மளோட கவனம் இருந்ததுன்னா அப்போ இந்த வார்த்தைக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியலன்னு சொல்லும் போது அதுக்குரிய தமிழ் வார்த்தைகள் மற்றவர்களிடம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா ஸ்டீபன் சார் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நீங்களும் மாலதியும் ஆக்சுவலா சொன்னா இத சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க சொல்லாம அது போவே போது நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு தடவை 2 தடவை எவ்வளவு திட்டிருப்பாங்க பாருங்க என்ன. நான் ரொம்ப நொந்துகிட்டேன். 2 பேரும் இப்படி சொல்லிட்டா இருக்கீங்களே. ஏதோ சொல்லிருக்கலாமா நீங்க? இது ஏமா உபயோகப்படுத்திட்டீங்க? சொல்லிட்டாங்க. அமிதா மேடம் அப்பயே சொல்லிட்டாங்க. ஆமா ஒரு நாள் அந்த இது முடிகிற வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 தடவையாவது வந்துடும் அது. அத நான் சொல்லிட்டே இருந்தேன். அதை எப்படி சார் அவ்வளவு அழகா நீங்க 2 பேரும் மாத்துனீங்க. ரொம்ப அருமை. ஏதோ சொல்ல வந்தாங்க. என்ன சார் சொல்லுங்க. சக்கரபாணி சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல தமிழ்ல வந்து வட்டார வழக்குல சொல்ற சில வார்த்தைகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இங்க கிணறுன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவங்க கேணிங்கிறாங்க. அது ரொம்ப அருமையான வார்த்தையா தெரியுது. நல்லது. அதே மாதிரி கேணிங்கிறதுக்கும் கிணறுங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இன்னொரு செய்தி ஒரு வேறுபாட்டை வச்சு சொல்றாங்க. மகிழ்ச்சியான செய்தி சொல்றேன். வட்டார வழக்குல ஒரு கட்டுரை வந்திருக்குது. மிக அருமையா ஆறுமுகம் சார் எழுதியிருக்காரு. அமுதா மேடம் எனக்கு என்ன சொல்றோம் தமிழ் தான். அதுவும் மெதுவா போகணும். அவங்க பைய போன்றாங்க. பைய செய்ய பைய போன்ற வார்த்தை சரியான இதாகுது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மதுரை தேனி மாவட்டம் அந்த பக்கம்லாம் சூதானமா போகணுவாங்க. அந்த சூதானங்கிறதும் நல்ல தமிழ் வார்த்தையை தெரியுது. கண்மாய்ங்கிறாங்க. இங்க வந்து சில பகுதியில வாய்க்கால்ன்றாங்க, சில பகுதியில கால்வாய்ன்றாங்க. இது ரிவர்ஸா வேறுபாடு இருக்கு சார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கு. கால்வாய்ங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. வாய்க்கால்ங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. எல்லாத்துக்கும் நுண்ணிய வேறுபாடு இருக்குங்க சார். ஆனா அந்த வேறுபாடை பார்த்து பேசுற மாதிரி தெரியல. ஒரு செய்தி நம்ம கவனத்துல வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம என்னன்னா, நம்ம வந்து தலைப்பு ஒண்ணு கொடுக்குறோம், அப்புறம் அங்க திசை மாறி போறோம். ஏன்னா தலைப்பு வந்து நம்ம ஆங்கில சொற்கள் தான் இன்னைக்கு நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஆங்கில சொற்களை விட்டுட்டு நிறைய மற்ற மொழிகளோட சொற்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னொரு நாள் வச்சுக்கணும். குறிப்பிட்டு நம்ம பேசும்போது அந்த ஆங்கில சொற்கள் நம்ம தலைப்பு போட்டுட்டு நம்ம எல்லா சொற்களும் சொல்லும் போது கேட்கறவங்களுக்கு சங்கடம் ஆயிடும்னு நினைக்கிறேன் நானு. சொல்லுங்க சார். 1904 கொஞ்சம் முன்னால் ஆரம்பிச்சாங்க, ஆறுமுகம் ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது 1945 பச்சைப்பன் கல்லூரியில தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ட்டு மறைமலை அடிகள் தலைமையில நடக்குது. கூடவே தந்தை பெரியார் வர்றாரு. அப்பதான் கேக்குறாங்க, நீங்க முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளு, அவர் கடவுள் எதிர்ப்பாளர் மறுப்பாளர், எப்படி நீங்க இருவரும் சேர்ந்தீர்கள்னு கேட்கிற போது தமிழால் இணைந்தோம் அப்படின்னு சொன்னார் மறைமலை அடிகள். அதுல கியாபி விஸ்வநாதன், ஆசா ஞானசம்பந்தன் மிகப்பெரிய தமிழர்கள் எல்லாம் ஒன்னா கூடி பச்சைப்பன் கல்லூரியில 1945 முடிவு பண்றாங்க, தனித்தமிழ் பேசுவோம், தமிழிலே எழுதுவோம், எல்லாம் தமிழ்ல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. அது எங்க கல்லூரியில தான் நடந்தது. அதுலதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு இது தைத்தெங்கள் முதல் நாள் தமிழ் நாள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 60 தமிழ் ஆண்டுகள் சொல்றதும் ஒரு சொல்லு கூட தமிழ் சொல்லே கிடையாது. நீங்க தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்றது ஒண்ணு கூட ஒரு சொல்லு கூட தமிழ் சொல் கிடையாது. அவ்வளவு வடமொழி சொற்கள். அது எல்லாத்தையும் அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு தனித்தமிழ்ல எழுதணும் அப்படின்னு சொன்னது. அந்த பெரிய இயக்கம் அங்க தொடங்குச்சு. திராவிட இயக்கம் அதுக்கு கூட துணை போயிடுச்சு. வணக்கம். நல்ல நல்ல டிஸ்கஷன். நிறைய பேரோட இதை கேட்டேன்.
பஸ் ஸ்டாண்ட், நம்ம பஸ் அந்த வார்த்தையெல்லாம் நம்மகிட்டே சார் வந்துருச்சு. சார் பஸ் ஒரு நிமிஷம் சார் கேக்குதா? சார் சார் ஒரு நிமிஷம் சார். முதல்ல வந்து நீங்க நான் என்ன இங்க கேட்டுக்கிறேன்னா, நீங்க என்ன ஆங்கில சொல்லலாம் பயன்படுத்துறீங்கன்றத சொல்லுங்க. அதைத்தான் இப்ப சொல்றேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீங்க சொன்னதெல்லாம் அழகா அதுதான் கேட்டுக்கிட்டேன். அதுதான் அதுதான். இப்ப நான் பஸ்ன்னு பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கறது எளிதா பயன்படுத்துறேன், பஸ்ஸுங்கிறத சொல்றேன். இப்ப பேருந்துங்கிறது வந்துருச்சு, அந்த மாதிரி சொல்றது. நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்துருச்சு. நிறைய சொற்கள் இயல்பாவே எனக்கு நான் பேசுற போதே கலவாம இந்த பகுதிகளில் ஓரளவு நல்ல தமிழ் இருக்கிறதுனால இயல்பாவே எனக்கெல்லாம் பேச்சு வழக்குல ஆங்கில சொற்களோ பிறமொழி சொற்களோ கடக்கிறது இல்லை. இன்னொன்னு, நமது வசந்தி அவர்கள் சொன்னது மாதிரி, அதாவது கொஞ்சம் மெனக்கெடல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரொம்ப சிறந்த வார்த்தை. அந்த கொஞ்சம் மெனக்கெட்டா ஒரு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அரை நொடி அந்த ஆங்கில வார்த்தை வருது மனசுல. ஆனா அதுக்கு கொஞ்சம் அரை நொடி மெனக்கெட்டோம்னா தமிழ் வார்த்தை என்னால சொல்ல முடியுது. அதனால பெரும்பகுதி நான் இப்ப இயல்பாகவே தமிழ்ல தான் பேசுறேன். சில சொற்கள் இந்த மாதிரி காஃபி இதுகளெல்லாம் நம்மளால இதை குழம்பின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கொட்டை வடி நீர்னு சொன்னாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. இலைவடி நீர்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த வேற புரியணும், நமக்கு மொழிங்கிறது அடுத்தவர்களுக்கு புரியணும்னுங்கிறது எனக்கு உழுது. அது மாதிரி வட எழுத்து வந்தா நான் எழுதுறது இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு அரை நொடி மெனக்கிடுறேன், வேற எழுத்து அதுக்குதான் இது பண்றேன். வேற முடியல, ஹூஸ்டன் இதுல கூச்சுட்டன் எல்லாம் எழுதுறது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அது அந்த ஆங்கில வார்த்தை தமிழ் வார்த்தை ஹூஸ்டன்லயே எழுதுறேன். ரொம்ப தவிர்க்க முடியாம இருந்தா தான் நான் பயன்படுத்துறேன். நல்ல ஒரு டிஸ்கஷன், யோசிச்சு பார்க்கலாம். நிறைய பேர் அதே மாதிரியே நம்மளே இயல்பாவே நினைச்சு பார்த்தோம்னா இல்ல. எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, நம்ம இவ்வளவு பேசினாலும் நாற்றங்கள்ல தமிழை இப்ப ஒழிச்சிட்டோம். எல்லா பள்ளியும் நம்ம பெரியவங்கள்லாம் அப்படி மாறணும்லாம் நினைக்கிறோம். ஒரு இது மாறிக்கிட்டு வர்றாங்க. எல்லா பள்ளியும் மெட்ரிகுலேஷன்ல இந்த தவணை 6 லட்சம் பிள்ளை வெளியில வருது. அவ்வளவும் ஆங்கிலத்துல தான் படிக்கிறது. இந்த அரசியல், கல்வி அரசியல் அது ஒழிச்சுட்டாங்கிறது தான் என்னுடைய பெரிய வருத்தம். அந்த தமிழ்ல நாற்றங்கால ஒழிச்சுட்டாங்க. தமிழ் தமிழ்னு பேசி கடைசியில ஒழிஞ்சிருச்சு. அப்போ அப்படிங்கிறதா இருக்கு. நம்மளை போலவங்கள் தொடர்ந்து தமிழ் சீரிழமை தமிழ் திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்து தன்னையே அது புதுப்பிச்சுக்கிட்டே தான் வருது. அதை யாரும் அழிக்க முடியாது. அது புதுப்பிச்சுக்கிட்டே வருது, எத்தனையோ புதுப்பிக்கிறாங்க. அதனால அது தமிழ் சொற்கள் அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கு, புதுப்பிச்சு. மக்கள் தனையின்ற தமிழ்நாடு தனக்குங்கிறார். நம்ம மக்கள் தொகையிலேயே பாதி பேர் அப்படியே ஆங்கிலத்து மோகத்துல ஒரு காலத்துல சமஸ்கிருதத்தை சொல்றதுதான் உயர்வு நினைச்சாங்க. இப்ப தமிழ் இதுங்கிறது தன்னால அதுவே தன்னை புதுப்பிக்கிட்டு வருது. நம்ம இயன்றவரை அதுக்கு உதவுவோம், நம்ம முயல்வோம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வினயச்சந்திர சாருக்கு ஒரு கைதட்டலாம் நம்ம. அதாவது அவரோட சிறப்பு தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே நம்ம எம்ஐஎம் வந்து தமிழ் பேராசிரியர் எம்ஐஎம் வந்து நம்ம பட்டம் கொடுத்தது. இது வந்து ஏன்னா அப்போ அவர் தான் நல்லா தமிழ் பேசியிருந்தார், நாங்கெல்லாம் பேசல. அதுதான் விஷயமே தவிர இப்ப நாங்கெல்லாம் பழகிட்டோம்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவருடைய இது இருக்கு, செயல்பாடு இருக்கு. அதுல எந்த வித மகிழ்ச்சி இது தடையும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன, நான் இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து நாற்றங்கால தான் நமக்கு சிக்கல் இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. இதே பிள்ளைங்க தான் வளர்ந்த பிறகு நிச்சயமா நம்ம தமிழ் மொழியை ஆழமா கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்றதுக்கு அப்ப அமெரிக்கன் தமிழ் பள்ளியெல்லாம் உதாரணம். வசந்தியமா எடுத்துக்கிட்ட இனிஷியேட்டிவ் பல இடங்கள்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்களும் இங்க வளரும் போது தமிழ், அந்த தமிழையும் தமிழோட இதுவும் சார் இன்னைக்கு வந்து, அதாவது ஒரு காலத்துல நம்ம தமிழ் எழுதுறதுக்கு கம்மியா இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு பேர் முகநூல்ல எழுதுறாங்க, எவ்வளவு கட்டுரைகள், எவ்வளவு கவிதைகள், எவ்வளவு அழகழகான தமிழ் இருக்குது. தமிழ் நல்லா பயன்படுத்துறாங்க, நல்லாவே பயன்படுத்துறாங்க. இந்த வாய்ப்பு இல்லையே. தமிழனுடைய சுவையை கண்டா விடமாட்டாங்க. தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார்னா அந்த சுவையை தான் நம்ம காமிக்கணும். இன்னைக்கு தகிரான்னு ஒரு பொண்ணு பேசுனதை கேட்டேன், ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. திருக்குறள் அல்ல, இன்பத்து பால் காமத்து பால்ல இருந்து அந்த ஒரு பாடல்களை பாடி பேசுனாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. கல்லூரி மாணவி.
பிகாம் தேர்ட் இயர். ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. அதான் எத்தனையோ மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பகுதி இப்படி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பகுதி தன்னால மேல வந்துருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல செய்தி, நன்னம்பிக்கை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். சார் ஒன்று கேட்குறேன் சார். இது வந்து எனக்கு நிறைய இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெயர் சொல் இருக்கு வச்சுங்களேன். இப்போ ஹூஸ்டன் சொன்னீங்கல்ல, அது ஹியூஸ்டன் தான். அதை நம்ம மாற்றக்கூடாது. ஹியூஸ்டன்ங்கிறது ஹியூஸ்டன் தான். நம்ம அது தமிழ்ல ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது அவர் பேர் ஷேக்ஸ்பியர் தான். நம்ம எப்படி சிகப்பிரியர்னு மாத்துவோம்? அது தப்பு. அந்த அப்படி இல்ல இதுக்கு கம்பனே வழிகாட்டி இருக்கான். அவே 10,000 பாடல்ல இது வழிகாட்டி இருக்கான். ஒரு பாடல் 2 பாடல் இல்ல. அவன் தான் வீடனன்னு எழுதுறான். அவன் தான் கம்பன் காட்டிய வழிதான் இது. நமக்கு தொல்காப்பியம் இதுக்கு வழி சொல்லுது. தற்சமம் நீங்க வந்து ஹூஸ்டனை வந்து ஹூட்டன் அதாவது அதான் நான் என்ன சொல்றேன்னா, இயன்றவரை பார்ப்போம், முடியல அது சரியா இல்லாட்டி பயன்படுத்துவோம்னு சொல்றேன். அதாவது கரெக்ட் தாங்க. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேங்க. அதாவது என்னன்னா, இப்ப டெக்சஸ் அப்படி இருக்குங்க. டெக்சஸ், ஓகே, டெக்சஸ் அப்படிங்கறத நீங்க டெக்சஸ் அந்த அந்த வடமொழி போட்டுதான் எழுத முடியும். நீங்க அப்படி எழுத முடியாது. நீங்க அதை மாத்தி இந்த பேர் மாறிடுது. இப்ப வசந்தி அப்படிங்கும்போது சாவை வந்து நான் சேன் தான் போடுறேன். அந்த சாப் போடுறது சமஸ்கிருத சாப் போடுறது எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்க டெக்சஸ் இந்த மாதிரி ஒரு ஜப்பான் அப்படின்னா ஜப்பான் தான். சப்பான் எப்படி சொல்லுவீங்க நீங்க? சாதான் அது. ஜப்பான் ஜப்பான் தான். வேண்டானே சொல்றேன். நான் என்னுடைய பார்வை என்ன சொன்னேன், இயன்றவரை மாத்துவோம். இந்த வசந்தி அருமையான உதாரணம். சில பேரு அதை விடாப்புடியா அந்த சீனிவாசன் அந்த சாதான் போறாரு. இப்ப சீனிவாசன் நம்ம எல்லாரும் எழுத கத்துக்கிட்டான். சீனிவாசன் யாருமே சாதான் பயன்படுத்துறான். அவங்க என்ன பண்றாரு, அவரு அந்த மரபுல இருக்கவரு விடாம அந்த சாவத்தான் பயன்படுத்துறாரு. சீனிவாசன் எழுதுறாரு. நான் சொல்றேன் 4 எழுத்து தான் நம்மளால பண்ண முடியல. சா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இந்த ஷா ஹா இந்த 4 எழுத்து தான் நம்மளால பயன்படுத்த முடியல. மற்ற எழுத்தெல்லாம் பயன்படுத்த வராப்புல வந்துருச்சு. அந்த 4 எழுத்துக்கு மாத்திரம் 6 எழுத்து இது பண்றாங்க. ஆனா விடாப்பிடியா இருக்கவங்க அந்த எழுத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. சீனிவாசனை கொண்டாந்து இப்படி எழுதுறாங்க. நீங்க வசந்தின்னு நீங்க ஒரு மரபுல இருந்தா அந்த நீங்க அதை பின்பற்றவங்களா இருந்தா வேற அந்த சாதம் போடுவான். அது உங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். நீங்க உங்க மாத்த முடியாது. இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட இண்டிவிஜுவல் லைக்கிங்கோ உங்களுக்கு இஷ்டத்தையோ விருப்பத்தையோ நம்ம மாத்த முடியாது. ஆனா அவர் எப்படி எழுதுறாரோ அப்படி எழுத வேண்டியதான். ஆனா சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, வசந்தியம்மா சொல்ற மாதிரி ஷேக்ஸ்பியர்னு தான் எழுதணும். அத போய் மாத்தவே கூடாது சார். அந்த பேரெல்லாம் மாற்ற சார் இருக்காங்க. நான் வந்து இஸ் போட்டு தான் எழுதுறேன். அதனால இந்த டிஸ்கஷன் பேசினா அது முடி வராது மேடம். தலைப்பு வந்து இங்க தலைப்போட்டி பேசணும்னா ஆங்கில சொற்கள் கலப்பிடம் தான் பேசுறோம். நம்ம அதை பத்தி பேசுவோம். இது வந்து பேர் சொல்ல நம்ம மாத்த முடியாது. ஸ்டீஃபனா நான் இஸ் போட்டு தான் எழுதுறேன். இன்னைக்கும் நான் ஸ்டீஃபன் ராஜன் போடும்போது இஸ் போட்டு தான் எழுதுறேன். நான் பயன்படுத்தி அவர் எனக்கு வந்து சி போட்டு எழுதுறது கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து ஒலி மாறிடும். ஸ்டாலின் இருக்காரு, அவர் பேரை நீங்க எப்படி எழுதுவீங்க? ஸ்டாலின் தான் எழுதுவீங்க அவர் பேரை. நக்கலா எழுதுனாங்கம்மா. சுடாலின்னு போட்டு கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் எழுதுனாங்க முதலமைச்சர். அது வந்து அந்த ஊர்ல அப்படி கூப்பிட்டாங்கன்னா அப்படிதான் எழுதணும். அதை வந்து நான் வசந்தி அம்மா சொல்றதுல எனக்கு முழு உடன்பாடுதான். ஒண்ணு செய்யலாம் மேடம். எனக்கு வந்து வசந்தி மேடம் பெயர் சொல்ல மாத்த முடியாது. பெயர் சொல்ல அப்படியே பயன்படுத்தா நல்லது. இந்த டிஸ்கஷன் இந்த கலந்துரையாடலை இந்த குறிப்பிட்ட கலந்துரையாடல் நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம மற்றதுக்கு வந்துருவோம். ஆங்கிலத்துக்கே போகலாம். திரும்ப அந்த ஜனவரி பிப்ரவரி மாத்த முடியல சார். அத நம்ம அப்படிதான் சொல்றோம். ஜனவரி மாசம் அதெல்லாம் இப்பதானே மேடம் பெயர் சொல்லு பரவாயில்லன்னு சொல்லு. நம்ம பெயர் சொல்லு நம்ம மாத்த முடியாது. பழகின விஷயம், பழகின இது வந்து மாத்த முடியாது. நம்ம இங்க நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சியோட சாராம்சம் என்ன, இந்த இது என்ன, எதெல்லாம் நம்மளால மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம மாத்துவோம். மாத்த முடியாததை பத்தி நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நம்ம
நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மாத்துறதுக்கு முயற்சி. இப்ப ஈஸின்றத எளிமையாக அழகா சொல்லலாம். ஆமா புரியுதுங்களா? எளிமையாக சொல்லலாம். பேசுறது வந்து வாக்குன்றத நடந்து போன்னு சொல்றான், நடைப்பயிற்சின்னு சொல்றான், வாக்கிங் சொல்றாங்க. வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே ஒரே பொருள் தான். நம்ம அங்க மாறுது இல்ல, நடைபயிற்சி போனாங்க அப்படின்னு சொல்லலாமே. அழகா அந்த மாதிரி சில எதெல்லாம் நம்மளால மாத்திக்க முடியுமோ அதை முயற்சி செய்யலாமே. ஒரு சின்ன ஒரு அடி எடுத்து வைக்கலான்றதுதான் நம்மளுடைய அதுதான் இங்க இது நம்ம கருத்து. வாங்க சார். மாற்றக்கூடியதுக்கு ஒரு சின்ன கருத்து. இப்ப நம்ம அதை சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளை சார்ந்தவங்களும் அதை சொல்றாங்க. அது உண்மை. அதாவது நம்ம அதை இப்படி பேசுறோம்னா நம்மளை சார்ந்தவங்களும் அங்க நடைபயிற்சி போயிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால நம்ம இயன்றவரை மாற்றி பார்க்கணுங்கிறது தான். பாரிஸ் கார்னருங்கிறது மூவாரதாசம் அது வந்து பாரி முனைன்னு மாத்தினாரு. இப்ப எல்லாருமே பாரி முனைங்கிறது அது இயல்பாவே பேருந்துல எழுதப்பட்டிருக்குது. அது யாரும் பாரிஸ் கார்னர் அந்த அவங்க சொன்ன ஏடி பாரி வேற, இவங்க போட்ட பாரி வேற. இப்போ பாரின்னா நீங்க கபிலர் பாரின்னு வள்ளல் பாரின்னு மாறிடுது. ஆனாலும் அது பயன்பாட்டுல இருக்குது, அழகாக இருக்கிறது. சற்று முன்னால வினயதான் சொன்னாங்க நன்னம்பிக்கைன்னுட்டு. கேப் ஆஃப் குட் ஹோப்னு இருக்குது கேரளால. அத நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. போர்ச்சுகீஸ் மக்கள் இங்க வந்ததோ இல்ல வாஸ்கோட காமா வந்ததோ நினைக்கிறேன். அந்த இடத்த நன்னம்பிக்கை முனை அப்படின்னு நான் பாடத்துல படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் அழகாத்தான் இருக்குது. அது வாஸ்கோட காமா இல்ல சார், எனக்கு சார் குக்கருக்கு என்னன்னு சொல்றது சார்? குக்கருக்கு வீட்டுல குக்கர் பெயர் சொல் வேண்டாம்னு சொல்லிட்டோம். என் வீட்டுல நாங்க மனைவின்னு சொல்லுவோம் சார். என்ன சொல்லு? இல்ல குக்கர் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, குக்கருக்கு அதுதான் சார் வந்து மனைவின்னு சொல்லிட்டாரு. நம்ம டிரைவ் பண்றவரு டிரைவர்னா குக் பண்றவங்க குக்கர் தானேங்க. ஓகே ஓகே. ஆனா சார் இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல விடாம இல்ல சார் குக்கு தான். தமிழ் இங்கிலீஷையும் வாங்க அவங்க சொல்றது பிரஷர் குக்கரை. சில நேரங்கள்ல தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்தே சொல்றோம். கவர் கூடு, கேட் வாசல், நடு சென்டரு ரெண்டுமே விடுறது இல்ல. இங்கிலீஷ் விடுறது இல்ல. இப்ப பல பேர் பல நேரங்கள்ல நம்ம முதல்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனா அப்படின்னு சொன்னோம். தவறு இல்ல அது. என்கிட்ட ஒரு சிலர் பட் ஆனாங்கன்னா பட்டா ஆனாவான்னு கேட்பாரு. ஆமாவா இல்லையா? அதுவும் அப்படிதானே சார். இல்ல அது முதல்ல எதனா ஒண்ணு முதல்ல சொல்லிட்டோம், பட்டுன்னு சொல்லிட்டு ஆனான்னு சொல்லிட்டோம், எதனா ஒண்ணு சொல்லிட்டோம். பிறகு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அரசர்னு அழகா சொல்லலாம். அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் மாத்திக்கினாரு சொன்னாங்க. அந்த ஆளு எனக்கு அந்த நாராயண் சார் நீங்க எதனா சொல்றீங்களா? இல்ல சார், குக்கருக்கு வந்து சத்தம் போடுறதுனால அவர் மனைவின்னு சொன்னாரான்னு தெரியல. குக்கருக்கு வந்து தமிழ் அழுத்தம் அழுத்தம் கொடுக்கறதுனால சொன்னாரு சார். சத்தம் இந்த இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் இதுக்கெல்லாம் வந்து என்ன பேசலாம்? வரும் அழைப்பு, செல்லும் அழைப்பா? இங்கேயும் உதைக்குது செல்லும் அழைப்புங்கிறது. அழைப்பு வந்தது, அழைப்பு செய்தேன். சரி, இப்ப எதுக்கு சார் அப்படி பேசணும்? நம்ம வந்து அழகா சொல்லலாம். இப்ப கல்யாணி மேடம் போன் வருதுன்னா அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க அழைத்தார்கள்னு சொல்லலாம், இல்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. எதுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் சொல்லணும்? அவசியமே இல்லையா? பட் காலிங் பெல் அழைப்பு மணி அழகா தானே இருக்குது. அழைப்பு மணிதான் அழைப்பு. அதெல்லாம் பழக்கத்துல வந்து மாற்றிக்கொள்ள ரொம்ப எளிமையா மாற்றிக்கொள்ளக்கூடிய சொற்கள் என்னென்ன? அதே மாதிரி டெத்துக்கு போனோம்னு சொல்றது சார். டெத்து மாதிரி நாயின்னு சொன்னா கஷ்டமா இருக்கு, டாக்னு சொன்னா நல்லா இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த டெத்து. சார் இந்த கம்ப்யூட்டருக்கு மவுஸ் சொல்றோம்ல, அது எப்படி எலின்னு சொல்லுவீங்களா? திருப்பி நீங்க பழைய சார். இப்பதான் பொருள் பேர் சொல்லுதானே சார். அது வேணாம் சார்.
சரி, அப்ப நான் ஒரு கணினி சொல்லத்தான் செய்யறோம். கம்ப்யூட்டருக்கு பதிலா கணினின்னு சொல்லத்தானே செய்யறோம். சொல்லுங்க கல்யாணி மேடம். நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு கட்டுரை படிக்க போறேன். படிங்க. கொஞ்சம் இருங்க. கோபாலரத்ன சார் கமெண்ட் சொல்லும் பொழுது இந்த மம்மியும் டேடியும் மாத்திரம் சொன்னாரு. என்னால கேட்டோன்னு சிரிப்பு வந்துருச்சு. வார்த்தையை மாத்தாம மம்மியும் டேடியும் மாத்திரன்றாரு. இனிமேல் மாத்தி என்ன நடக்க போகுது? பிள்ளைங்க தான் வளர்ந்துட்டாங்களே. இல்ல இப்ப என் வீட்டுக்காரு ஆராய்ச்சி ராமு சார் சொன்ன அந்த குக்கருக்கு விடையதான் கேட்டுட்டு இருக்காப்புல. நாராயணன் சார் ஒரு கரெக்டா சொன்னாரு. சத்தம் போடுறதுனால அது குக்கரு. ஆமா, 3 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு தட்டு தட்டிடுவாங்க. ரிஃபைஸாருக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்பினேன். அதாவது ஒருத்தருடைய கட்டுரை ரிஜெக்ட் ஆயிருச்சா, ஆனா அது அவங்க கவனமா வச்சிருந்து கொஞ்சம் மேம்பட்டு, அதாவது அவங்க கல்லூரியில படிக்கிறவர், இப்ப செந்தமிழ் பாவைன்னு அவங்க பேரு, அதே கட்டுரைய இப்ப வெளியிட்டாங்களாம். அது ரொம்ப சிறப்பா வந்துச்சான். அதனால எழுதுனது என்றைக்கும் ஒரு மோசம் போகாது. எழுதுனது என்றைக்கும் சிறப்பு. இல்ல சார் ஒரே ஒரு விஷயத்துக்கு பதிவு பண்றேன். அது நல்லா வரும். அதனால உங்களுடைய என்ன தட்டி கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். நான் எனக்கு நேரம் போதவில்லை. ஏதாவது ஒரு எழுத்துல எழுதி இருக்கணும். அது என்னுடைய கதை என்னன்னா எங்க ஊரை பத்தி உள்ள கதைகள். அதனால அது எழுதின பிறகு சரி வேண்டாம், அதுல அரபிக்கு நிறைய வார்த்தைகள் சில காரணங்களுக்காக தான் அதை தவிர்த்தோமே தவிர மற்றபடி தவிர்க்கணும்ன்ற எந்த எண்ணமும் கிடையாது. இல்ல நான் சொல்றேன், இப்ப பாரதியினுடைய செந்தமிழ்நாடு எனும் போதினிலேயே 3வது பரிசோ 2வது பரிசோ தான் வந்துச்சான். முதல் பரிசு வாங்கினது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால அதுக்கு ஒரு காலம் வரும். நம்ம எப்ப எழுதினாலும் அது இருக்கு. இல்ல சார், நேத்து ஒரு முதல்ல தவிர்த்த கட்டுரை கல்யாணி மேடத்தோட கட்டுரை. அவங்க என்ன பழமினா இருக்கிறாங்க, நீங்க எதுக்கு விடுங்க, பரவாயில்ல. இல்ல அது நான் தவறா எடுக்கல. அது நான் ஜோவிலா சொன்னேன். அதாவது தெங்கம் தென்னரசு ஒரு கதை ஒண்ணு சொன்னார். இப்ப இடையில ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அவர் இந்த சட்டமன்றத்தை திறக்கும் போது கலைஞர் வீட்டு தான் பொறுப்பு கொடுத்திருக்கா போல. புதிய சட்டமன்றத்தை என்னமோ ஆரம்பிக்கும் போது எல்லா வேலையிலும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திறப்பறதுக்கு 2 நாளைக்கு முன்னால பார்வையிட வர்றாரு. அப்ப அதுக்கு முன்னாலே தெங்கம் தென்னரசு உள்ள போனா நிறைய ஈக்கள், அந்த வார்னிஷ் அடிச்சதால ஈக்கள் அங்கேயும் பறக்குதான். உடனே எல்லாத்தையும் சொல்லி இந்த இல்லாம இருக்குன்னு பாதியா பண்ணுங்கும் போது அந்த கேச்சரு ஹீட்டர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி அந்த பார்வையிடத்துக்காண்டி வர்றாராம். வந்துட்டா இவருக்கு தெங்கம் தென்னரசுக்கு மனசு ஃபுல்லா கலைஞர் ஏதாவது சொல்லிடுவாரோ, பத்தி சொல்லிடுவாரோ அந்த பதட்டத்திலே இருந்திருக்கிறாரு. கலைஞர் எல்லாம் பார்த்தாரு, கொண்டாரு, எல்லாம் சூப்பரா செஞ்சிருக்கா போயிருக்கேன்னு சொல்லும்பொழுது எல்லாம் சொல்லிட்டு கார்ல ஏற போயிருக்காரு. கார்ல ஏறி உட்கார்ந்தவனா தெங்கம் தென்னரசை கூப்பிட்டுருக்காப்புல. அவரு என்னமோ சொல்ல போறாரு தெரியலையா, இது வரைக்கும் ஒண்ணுமே இங்க பறக்காது, ஈலாம் பறக்கையிலேயே ஒளின்னு இருக்கும்போது கலைஞர் உட்கார்ந்து சொன்னார, தலைய இங்க வா அப்படின்னு இருக்காரு. என்னன்னு இருக்காரு, சட்டசபைக்கு எம்எல்ஏக்கள் தான் வருவான்னு நிறைய பார்த்துருக்கிறான், ஆனா எம்எல்ஏக்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி சார் எல்லாம் பார்த்துட்டு நுணுக்கத்தை எம்எல்ஏக்களும் இருக்கிற மாதிரி நம்ம கட்டில பார்த்துட்டாரு, தட்டி விட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஜோவிலா சொன்னா சார், நம்ம எழுத்தாளர் இல்லை உங்களை போல, அதனால இதை ரொம்ப வரவேற்கிறேன். அந்த கட்டில வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு பதிவு விடுவேன். உங்கள் தகவலுக்கு இங்க யாரும் எழுத்தாளர் இல்லை. சார் என்னது 4 கொற்றை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. என்னது கல்யாணி மேடம் தவிர மத்தவங்க எல்லாம் எழுத்தாளர், யாரும் எழுத்தாளர் இல்லை. அதனாலதான் 4 தூக்கி போட்டீங்க நீங்க. 4 பேர் எழுதுனாலும் எழுத்தாளர் என்ன? அது கரெக்ட். தலைவர் தட்டி விட்டாருன்னு சொன்னீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க வர்றப்ப நானும் வர்றேன், தட்டிடலாம். சார் சொல்லிட்டு செய்யுங்க, நானும் சப்போர்ட்டுக்கு வரேன். ஆனா இந்த நான் எழுதின கட்டுரை மகத்தான வெற்றி பெறும். இந்த எம்ஐஓம்ல நான் பதிய போற பிரசன்டேஷன்ல உலகங்குள்ள போகும். வாங்க கல்யாணி மேடம். வினயன் ஆரம்பிக்கிறப்ப ஒருக்கான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க, அழகா இருந்துச்சு. இல்ல நான் ஒரே ஒரு இது வாசிச்சிடறேன் சார். அதாவது நான் அந்த தலைப்பு ஆக்சுவலா அதுக்கு என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா, அந்த கட்டுரைக்கு புலம்பெயர் தமிழர்களின் தமிழ் உணர்வு, தமிழ் பற்று, தமிழ் சொல்லாக்கம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்றார் ஔவையார். புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டு மோகம் கொண்டு புறப்படுவதில்லை, தன் குடும்ப நலனுக்காகவும் பல்வேறு சூழ்நிலைகளாலும் பெற்றோர் பட்ட கடனை அடைப்பதற்காகவும் செல்கிறார்கள்.
எல்லாருக்கும் பெரிய சம்பளம் கிடைக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. புலம்பெயருவதில் 2 வகை உண்டு. ஒன்று, ஒருவன் தனக்கு இருக்கும் திறமையை கொண்டு தன் நாட்டில் பணம் ஈட்ட முடியாமல் போவதாலும், அதே திறமைக்கு வேறு நாடுகளில் தேவைகள் அதிகமாக இருப்பதாலும் புலம்பெயர்கிறான். மற்றொன்று, தன் படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளும் உயர்ந்த சம்பளமும் மற்ற நாடுகள் தருவதாலும் புலம்பெயர்கிறான். மூன்றாவதாக இன்னொரு வகையும் உண்டு. 50 வருடங்களுக்கு முன் மருத்துவரான எங்க ஒரு மாமா ஆஸ்திரேலியா போனார். அதை பத்தி எழுதியிருக்கேன். அப்போ அரசாங்கமே அவருடைய வருகையை பதிவு செஞ்சது. ஆஸ்திரேலியால பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்லயே போட்டாங்க, செய்தித்தாள் போட்டாங்க. மருத்துவர்களுக்கான தேவை அன்றைய ஆஸ்திரேலியாவிற்கு மிக அதிகமாக இருந்தது. இப்படி புலம்பெயர்ந்தவர்களும் உண்டு. நாட்டை விட்டு, உறவினர்களை விட்டு வலியோடு போய் அயல் நாட்டில் இறங்கும் ஒவ்வொருவனும் தேடுவது தன் நாட்டு மனிதர்களைத்தான். அதுவும் தன் தாய்மொழிக்காரன் என்றால் மகிழ்ச்சி பல்கி பெருகும். புதிய நாடு, புது மொழி, புது மனிதர்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல்தான் இருக்கும். அதுவும் கைபேசி இல்லாத அந்த காலங்களில் தடுமாறித்தான் போனார்கள். செய்தி வரும் வரை அங்கு அவர்களும் இங்கு பெற்றோரும் உறவினரும் தொடர்பு இல்லாமல் தவித்துத்தான் போனார்கள். என்னதான் ஆங்கில இலக்கணத்தை கரைத்து குடித்திருந்தாலும் பேச்சு வழக்கில் வேறு மாதிரி இருக்கின்றதே. தொல்காப்பியம் படித்து தெளிந்த வேறு நாட்டவன் சுலபமாக தமிழ் மக்களோடு தமிழில் பேசி விடுவானா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அதற்காக அவன் வருத்தப்பட மாட்டான், அவமானப்பட மாட்டான், திரும்ப திரும்ப முயற்சிப்பான். அவனுடைய முயற்சி மட்டுமே அவனின் வெற்றிக்கு காரணம் அல்ல. அவன் பிழையாக பேசுவதை கண்டு ரசித்தும் அவன் பிழைகளை திருத்தியும் அந்த வெளிநாட்டுக்காரனை ஒரு இதமான சூழ்நிலைக்கு கொண்டு வரும் தன்மை நம் தமிழனுக்கு உண்டு. அந்த ஒரு ஆறுதலான சூழ்நிலை தமிழ்நாட்டை தவிர்த்து மீதி எங்க போனாலும் அந்த மாதிரியான ஒரு இது கிடைக்காது. தென்மண்டலங்களை தவிர்த்து வேறு எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டிற்குள் பஞ்சம் பிழைக்க வந்த மற்ற ஊர் மக்களை புது ஊர் மக்களின் பழக்க வழக்கம் தொற்றிக்கொள்வது போல் நம்மை அந்த நாட்டு பழக்க வழக்கங்களும் தொற்றிக்கொள்ளும். கிராமத்திலிருந்து பட்டினம் வந்தவன் பழக்கம் மாறும்போது இது எம்மாத்திரம். தான் அடைந்த இந்த மொழி பிரச்சனையை தன் மக்கள் படக்கூடாது என்பது மனதில் பதியும் அளவிற்கு தன் தாய்மொழி கற்றுத்தர வேண்டும் என்பது பதிவதில்லை. அதற்கு அவன் பொறுப்பும் இல்லை. சூழ்நிலை கைதி அவன். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் 2 வகையான முடிவுகள் வெளிப்படுகின்றன. ஒரு சிலர் தன் தாய்நாடு, தாய்மொழி எனது அடையாளம், அதை இழக்க நான் தயாராக இல்லை என்றும், என் குழந்தை என் தாயிடம் தந்தையிடம் தாய்மொழியில் கலந்துரையாட வேண்டும் என்பதில் திண்ணமாக தொடர்ந்து தாய்மொழியில் பேசிக்கொண்டே அயல் மொழியையும் கற்பிப்பான். ஒரு சிலர் இதிலிருந்து பிறந்து தான் பட்ட அவமானம் தன் குழந்தை படக்கூடாது என்று அயல் மொழியையே உபதேசிப்பான். சூழ்நிலை கைதி அவன். அதை மீறி வெளிவர முடிவதில்லை அவனால். இவ்வளவு ஏன், நம் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு விவசாயம் போன்ற சிறந்த மற்ற குல தொழில் செய்பவர்களும் அப்படித்தானே நினைக்கிறார்கள். தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் பட வேண்டாம் என்று தானே படிக்க அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு தமிழ் குல தொழில் வல்லுநரும் தன் மகனிடம், போ மகனே, தேவையான அளவிற்கு ஞானம் பெற்று பின் குல தொழிலுக்கு திரும்பி வந்து நம் குல தொழிலை முன்னேற்ற எனக்கு கை கொடு என்று சொல்வதில்லையே. இவனும் சூழ்நிலை கைதிதானே. சரி, புலம்பெயர்ந்தவர்களில் தாய்மொழி கற்றுக் கொடுக்க முயற்சிப்பவன் முழுமையாக தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா என்றால் அதுவும் கஷ்டம். நாங்கள் 25 வருடம் வெளிநாட்டில் இருந்தபோது மகள் 2 பேருக்குமே முயற்சி செஞ்சோம், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு 2வது 3வது வரைக்கும் இங்கிருந்து புஸ்தகங்கள்லாம் வாங்கிட்டு போய் அங்க படிக்க வச்சோம், பண்ண முடிஞ்சது. எழுத்துக்களும் சொல்லி கொடுத்தோம். ஆனா அதுக்கு மேல போக முடியல. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் தடைப்பட்டு போச்சு. இப்பவும் அவங்களால வாசிக்க முடியாதுன்னு, ஆனா நல்லா எல்லாம் பேசுறது நல்லா பேசுவாங்க. இது என்ன இது? ஒரு நிமிஷம் சார். கல்யாணி மேடம், என்ன சொல்ல வரீங்க? அப்ப இல்ல அயல்நாட்டுக்கு தமிழ் கத்துக்கணும்ன்றீங்க இல்ல? இல்ல ஒரே நிமிஷமா வரேன். தமிழ் பேசுவதை அதாவது தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் தூய தமிழ் வார்த்தைகள் ஆங்காங்கே உபயோகிப்போம். ஓட்டுநர், முதலாளி, பெரிய முதலாளி, குளிர்சாதன பெட்டி, இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஃப்ரிட்ஜுன்னு கூட சொல்ல மாட்டாங்க இருக்கும்போது, ஓட்டுநர் தான் சொல்லுவோம். இனிப்பு, வங்கிங்கிறதெல்லாம் ரொம்ப பயன்பாட்டுல இருந்தது நாங்க பேசுனதுல. காசோலை, பணிப்பெண், பயணச்சீட்டு, விமானம், வண்டி, இது எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவோம். ஏன்னா அங்க ரொம்ப திருட்டு பயம் அதிகம். நம்ம வெளிநாடு போறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பேசுவோம். அங்க இருக்கிறவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு பேசுனதுனால இதெல்லாம் எங்களுக்கு தமிழ் சொற்களாவே வந்தது.
ஓகே, இன்னும் இருக்கு. இப்படி ஒரு அங்கேத வழி வார்த்தைகள் மாதிரி தமிழ் வார்த்தைகளை பேசுறீங்க. ரொம்ப ஆமா மகிழ்ச்சி. ஆமா சார். இப்படி ஒரு வழி மகிழ்ச்சி தான். இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் இப்பதான் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அங்க இருந்த வரைக்கும் நான் அந்த பள்ளிக்கூடம் மழலை பள்ளி நடத்திட்டு இருந்ததுலயும் வந்து எப்பவுமே நான் எல்லாத்துக்கும் சொல்றதுதான், வீட்டில் தாய்மொழியில் பேசுங்கள், ஆங்கிலம் மற்றும் வேற்று மொழிகளை கற்றுக்கொள்ள உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்நாள் பூராவும் அவகாசம் இருக்கிறது. உலகம் காத்திருக்கிறது வேற்று மொழிகளை கற்றுத்தர. ஆனால் தாய்மொழி கற்றுக்கொள்ள இதுவே சரியான நேரம். பெற்றோரால் மட்டுமே தாய்மொழி கற்றுத்தர முடியும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருந்தேன். சிலர் ஏற்றுக்கொண்டனர், பலர் ஒதுக்கிவிட்டனர். அவரவர் விருப்பம். ஏற்றுக்கொண்டவர் தான் நன்றாக இருக்கிறார், மற்றவர் அழுகிறார் என்றும் சொல்ல முடியாது. இத்தனை இடையூறுகளையும் தாண்டி புலம்பெயர்ந்தவர்கள் தங்கள் மக்கள் தமிழ் அறிஞர்களாக வளர்த்த சாதனையாளர்களை நான் சந்தித்தது இல்லை என்றாலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலையில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது தான் புலம்பெயர்ந்தவனுக்குள் உழன்று கொண்டிருக்கும் பொழுதுதான் புலம்பெயர்ந்தவனுக்குள் மறைந்திருந்த எண்ணம் ஒரு நாள் வெளிவரும். அதுதான் தாய்மொழியின் மீதிருந்த பாசம். கால ஓட்டத்தில் வேலை பழுவில் அமுக்கி வைக்கப்பட்ட தமிழ்த்தாயின் நினைவு வரும். என்ன இருந்தாலும் நம் ஆதி அல்லவா? இவன் உணரும் பொழுது இவன் மக்கள் தமிழை விட்டு விலகி இருப்பர். ஆனாலும் இவனுக்குள்ளே இருக்கும் அந்த தமிழ் தாகம் இவனை தூங்க விடாது. என்ன செய்வது என்ற மெல்ல தமிழை நோக்கி திருப்பும் பொழுது அந்த ஒரு நொடிக்காக காத்திருந்த தாய், நம் தமிழ் தாய் வாரி அணைத்துக் கொள்வாள். இந்த இணைப்பு தான் புலம்பெயர்ந்த தமிழர்களின் குற்றால அருவி. ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் மகிழ்ந்து போவார்கள். சிறுக சிறுக எழுத ஆரம்பித்து மகிழ்வார்கள். அந்த சந்தோஷத்தை புரிந்து கொள்ள அவன் குழந்தைகளுக்கு தாய்மொழி தெரிந்திருந்தால் மகிழ்ச்சி 100 மடங்காகும். மற்றபடி தாய் மண்ணில் வாழும் தமிழர்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் மொழிப்பற்றுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. தமிழ் மண்ணிலும் தன் கடமைகளை முடித்துக்கொண்டு பின் மொழி சேவை செய்ய வந்தவர்கள் பலர் உண்டு. இவர்களும் சூழ்நிலை கைதிகள் தானே. உள்நாடு வெளிநாடு என்பதில் இல்லை வித்தியாசம். எங்கு இருந்தாலும் தமிழன் தான். சிலர் ஆரம்பத்திலேயே உணர்ந்து விடுவார்கள். அவர்கள் தமிழை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்கிறார்கள். சிலருக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி புரிந்தாலும் ஓரளவு நிலைநிறுத்திக் கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். சிலருடையதான் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இருக்கு. புலம்பெயரும் தமிழன் தன்னோடு தமிழ் மொழியையும் தன் கலாச்சாரத்தையும் சேர்த்து இணைத்து கொண்டு போகிறான். சிலரிடம் அது விழிப்பு நிலையிலும் சிலரிடம் செயலற்ற நிலையிலும் இருக்கும். பாரதியை போல் திமிராகவும் வீம்புடனும் இருப்பவனிடத்தில் விழித்திருக்கும். அளவிற்கு அதிகமான தன்னடக்கம் உடையவனிடத்தில், அவநம்பிக்கை கொண்டவனிடத்தில் உறங்கி கிடக்கும். எகிப்து நாட்டில் இறந்தவர்களுக்கு தேவைப்படும் என்று பல செல்வங்களை பிணத்துடன் புதைப்பார்களாம். ஆனால் பற்றுக்கொள்ளாதே வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போக முடியாது என்று சொன்ன நம் நாடு. பிடி சாம்பல் கூட சொந்தம் இல்லை, பற்று வைக்காதே என்று சொன்னதை சில விஷயங்களில் மட்டும் பின்பற்றுகிறோமோ? அடக்கம் அமரருள் வைக்கும், தர்மம் தலை காக்கும் என்றெல்லாம் நமக்கு சிறு வயதிலிருந்தே போதிக்கப்பட்டுள்ளது. இந்த போதனைகள் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழச் செய்யும் என்றாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பணிவு நல்லதுதான், தேவைக்கு மேல் வளையக்கூடாது. நம் மொழிதான் சிறந்தது என்று சண்டை போட வேண்டாம். நம் மொழியை யார் மீதும் திணிக்க வேண்டாம். அதே சமயம் நம் மொழியின் மீது பற்று வையுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா தாயையும் வணங்குவோம், நம் தாயின் மீது தனிப்பற்று கொள்வோமே அது போல தமிழ் மீது பற்று கொள்ளுங்கள். தமிழனின் பற்று மல்லிகை போல் மென்மையானது. மல்லிகை தோட்டத்திற்கு விளம்பரம் தேவையில்லை, கூவி கூவி சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு தமிழனும் தன் மொழியின் மேல் அப்பழுக்கற்ற தீவிர காதல் செய்யுங்கள். காதலனின் காதலியை என்றும் பிரகாசமாக வைத்திருக்கும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். சாரி சார், ரொம்ப டைம் எடுத்துட்டேன். தேங்க்யூ சார். சாரி சார், ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா எழுதிருக்கீங்க, நல்ல கட்டுரை. இல்ல சார், இப்பதான் வாசிக்கும் போது தெரியுது. நான் வந்து 2013 வந்து 2022 சாரி 22. இப்போ வந்து எனக்கு நீங்க நிறைய வந்து வார்த்தைகள் எல்லாமே தமிழ் வார்த்தைகளா இல்லாம இருக்குங்கிறத நான் எழுதுற எழுத்துக்கும் அப்ப நான் எழுதி இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இது வந்து இந்த அகர முதலி திட்டம்னு ஒரு நூல், அதுக்காக எழுதி கொடுத்த ஒரு கட்டுரை. சொன்னீங்க, அழகா இருந்துச்சு. எதுங்க சார்? இக்கட்டுன்னு சொன்னா நிறைய எந்த வார்த்தைகள் இருக்கு, அத இப்பதான் உணர்றேன். சுலபம், வித்தியாசம், கலாச்சாரம் எல்லாம் மாத்தலாம். உபதேசம் அப்படின்னா வார்த்தை இப்ப நிறைய ஆமா சார், கரெக்ட் தான். இப்ப நிறைய மாத்திட்டேன்.
இது வந்து அதான் இப்ப 2022ன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது. நாராயணன் சார் அருமை. எதனா சொல்ல வரீங்களா? ஒரே நாராயணன் சார் என்ன சார்? எதனா சொல்ல வரீங்களா? இல்ல 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 இல்லை இப்போ கல்யாணியம்மா சொன்னதுக்கு ஒரே ஒரு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர் நம்ம முன்ன வேலை பணி நிமித்தம் இப்போ வெளிநாடு போயிருக்காங்க வந்து அங்கேயே போய் செட்டில் நிரந்தரமாக குடியேறிட்டாங்க வந்து. ஏன்னா வீட்டில் பேசக்கூடிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஏன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க வந்து எங்கள் பேர பிள்ளைங்க இருந்தால் கூட நாங்கள் வந்து கட்டாயமாக தமிழில் தான் பேசணும், அப்பா அம்மானு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறோம் அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஆனால் என்னுடைய இரண்டாவது பேரன் இப்போது பார்த்தீங்கன்னா நான் தமிழில் பேசினா அவன் ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்லுவான். அவன் வந்து தமிழில் சொல்கிறதே கிடையாது. பெரியவங்க கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தமிழ், ஒய் ஆர் இன்சிஸ்டிங் அப்படிமா. அவனை வந்து டே தமிழில் தான் பேசி பழகணும், தமிழில் தான் பழகணும், தமிழில் பேசணும்னா ஒரு வேளை சாப்பாடு கிடையாது அப்படிமா. என்னுடைய பையன் சொல்லுவான் வந்து தமிழில் தான் பேசு, நீ உன் ஸ்கூலில் போய் நீ இங்கிலீஷில் பேசி என்ன பேசு, ஆனால் எங்ககிட்ட பேசும்போது தமிழில் தான் பேசணும். இப்போ வீட்டில் முழுக்க தமிழ் தான் பையன் வீட்டில் வந்து. ஆனால் சின்னவன் வந்து 3 வயசு 4 வயசு ஆனதுனால அவன் வந்து தமிழில் நாங்கள் தமிழில் பேசினா தமிழை புரிஞ்சுக்கொள்கிறான். ஆனால் வந்து பதில் வந்து அவன் ஆங்கிலத்தில் தான் வருது. அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியல. நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறோம். நாங்கள் போகும்போது இவங்க அமுதாம்மா சொன்ன மாதிரி புஸ்தகமெல்லாம் இலக்கணம், தமிழ் இலக்கணம், மற்ற சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். போகிற நேரமெல்லாம் வந்து தமிழ்லேயே தான் சொல்கிறோம். எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தான் கொடுக்குறோம். தமிழை வந்து என்றும் சாகாத தமிழ்னு சொல்கிறீங்களா, இளமையோடு போட்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்களை போகிற ஆளுங்களுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிறது வந்து நான் இதை வந்து சும்மா ஒரு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பயிர்களுக்காக நான் இந்த மாற்றம் வந்து எல்லா குழந்தைகள்கிட்டயும் இருக்குது. இது வந்து உடனே நம்ம அதாவது கட்டாயப்படுத்தி மாத்தணும் அப்படின்னா மாத்தாது. குழந்தைங்க கிட்ட கட்டாயப்படுத்தி மாத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாம மட்டும் அதை மாறாத பயன்படுத்திட்டே இருந்தோம்னா, தமிழே பேசிட்டு தமிழே இருந்தோம்னா பிள்ளைங்க மாறிடும். கொஞ்சம் நாள் எடுக்கும். உடனேவே குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம பாக்குற மாதிரி உடனே மாறணும்னா மாற மாட்டாங்க. அந்த மாற்றத்தை நம்ம கட்டாயப்படுத்தவும் கூடாது. நாம அதை செயல்படுத்திட்டே இருந்தோம்னா அது தானா வந்துடும். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து சைக்கலாஜிக்கலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நம்ம அதை புரியாத மாதிரி நடிக்கிற பட்சத்துல அவங்க நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, அவங்க வந்து அப்படி நானும் ட்ரை பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். அவங்க வந்து ஏதாவது பேசினாலும் நான் அதை புரியாத மாதிரி நான் வந்து என்னன்னே எனக்கு புரியாத மாதிரி நான் நிக்கும் போது அவங்க நம்மளுக்கு வந்து திருப்ப அதை வந்து நம்மளுடைய மொழியில சொல்ல இது பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா என்னவோ ஆங்கிலங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுனால என்னவோ நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த வார்த்தை என்னதான் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க போனோம் அப்படின்னால நம்ம தான் அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப 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 இன்சிஸ்ட் பண்ணி நீ தமிழில் தான் பேசணும், தமிழ் பேசாட்டி சாப்பாடு கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, வார்த்தையே பேச விடாமல் அந்த பையனுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசவே கம்ப்ளீட்டாக பேசுறதை நிறுத்திட்டான். எதுவுமே இங்கிலீஷும் பேச மாட்டான், தமிழும் பேச மாட்டான். அப்படி அது வந்து சரியில்லை. ஒன்று வந்து திருப்பி நாங்கள் வந்து 20 வருஷமாக எங்கள் ஸ்கூல் 20 வருஷத்துக்கு முந்தி வந்து ஸ்கூல் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து மொத்தம் ஹூஸ்டனில் மட்டும் 1000 குழந்தைங்கள் தமிழ் படிக்கிறாங்க. எங்கள் பிரான்ச்சில் வந்து 600, எங்கள் தமிழ் ஸ்கூலில் இன்னொரு தமிழ் ஸ்கூல் இருக்குது, அதில் 300 பேர், 900 இப்போதைக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு ஸ்கூலும் வந்துருச்சு இப்போது. ஸோ 1000 பேர் வந்து ஹூஸ்டனில் மட்டும். டெக்ஸஸ்ல நினைச்சு பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து 20 வருஷத்துக்கு மேல புலம்பெயர்ந்தவர்களுக்காக ஒரு ஸ்கூலை நடத்தி வாலண்டரி ஒர்க் பண்ணி அவங்கள கொண்டு இப்போ எல்லாராலையும் இந்த நம்ம வினய் தீர்த்தான் சாரோட பேரம் பேத்திலாம் எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க, அவங்க மக வந்து டீச் பண்ணாங்க. ஸோ இந்த நீங்கள் உங்கள் சொன்ன கருத்தில் நிறைய வேறுபாடு என்கிட்ட நான் சொல்வேன். அது வந்து புலம்பெயர்ந்தவர்கள் நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த குழந்தைங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்களை விட நல்லா பேசுகிறாங்க. சில சமயம் அவங்க நல்லா டிபேட் பண்ணுறாங்க, அவங்க அவ்வளோ வேலையோடு வச்சுக்கிட்டு அவ்வளவு படிப்பையும் வச்சுக்கிட்டு அவங்க வீக்கெண்டில் வந்து 2 மணி நேரம் கிளாஸில் உக்காந்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி இது குளோபல் சீல் என்ன, கிரெடிட் என்ன, அப்படி போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் எடுத்த முயற்சி தான். முயற்சி எடுக்கணும். என் பையன் வளரும்போது அந்த இது இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இல்லை.
எப்போ உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி, எப்போ வந்து நிறைய தமிழ் மக்கள் இங்கே வந்ததுனால நாங்கள் அந்த டிமாண்டை வைக்க முடியுது. எங்களுக்கு பாருங்க, இங்கே 2000 பேர் வந்து டெக்ஸஸில் 4000 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் தமிழ் பேசுகிறாங்க, எங்களுக்கு கிரெடிட் கொடுங்கன்னு கேட்க முடியுது. அந்த டிமாண்ட் எப்போ வரும்னா பாப்புலேஷன் நிறைய இருக்கும்போது. பாப்புலேஷன் 5 பேர் தான், நீங்கள் இருந்தப்போ நைஜீரியாவில் 5 பேர் தான் இருந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த அங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து ஆக்சுவலா தமிழும் ஒரு இதா கொடுத்துருக்கணும். ஆனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருந்ததுனால அங்க வந்து தமிழுங்கிறதுக்கு ஒரு அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. எப்போ உங்களுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கோ அப்போ நீங்க டிமாண்ட் பண்ண முடியும், அப்போ நீங்க ஒரு ஸ்கூலை நடத்த முடியும். எப்படி ஸ்கூலை நடத்துவீங்க? இல்லாட்டி ரூபாய் இல்லாம எப்படி நடத்த முடியும்? எங்களுக்கு ஃபெசிலிட்டி மட்டுமே $4000 ஆகுது ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா அது எங்களுக்கெல்லாம்? ஸோ எல்லாரும் அதை டொனேட் பண்ணி அதை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. வீட்டில் வந்து நம்ம சொல்கிறோம், அவங்க ஸ்கூலில் வந்து 8 மணி நேரம் அவங்க ஆங்கில வழியில் கற்றுக்குறாங்க, அப்புறம் வந்து அமெரிக்கன்ஸ் கூட தான் விளையாடுறாங்க, எல்லாம் அவங்க கூட இருக்கும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. வீட்டில் வந்து நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற, எனக்கு நாளைக்கு காலையில் நான் போய் அவங்கக்கிட்ட பேசணும், பியர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நம்ம அதுதான் வசதிமா. நான் வந்து பேசுன்னு சொல்லல, நீ அதை பேசக்கூடாதுன்னு சொல்லல. நான் பேசுறேன், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. ஆனா அவங்க வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆறா நீங்க அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணா கண்டிப்பா இப்படிதான் நடந்துக்கணும், அதுக்கு பனிஷ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தான் வர்ஸ்ட் கேஸ். அப்படியெல்லாம் இல்லாம நான் வந்து ஜஸ்ட் நான் பேசும்போது அப்படிதான் நான் பேசுறேன், அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டே இந்த இத்தனை 10 வருஷம் அவங்க படிச்சுட்டே அவங்களோட தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அடிப்படையில தான் இருக்கும். சிலருக்குலாம் 10 வருஷம் படிச்சா கூட, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெப்படிஷன் கிடையாது, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அவங்களோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப ராவாக தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, அவ்வளவாவது தெரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்கு. காலேஜுக்கு போனால் மறந்தே போயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பின்னால் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் தமிழ்னு ஒன்று. நம்மளை மாதிரி அவங்க பேச மாட்டாங்க, அவங்க ஃபெமிலியாரிட்டி இருக்கும், அவ்வளோதானே. இவங்களை எல்லாத்தையுமே ஹெரிட்டேஜ் லேர்னர்ஸாக தான் நாங்கள் டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஊரில். அவங்கள நேட்டிவ் ஸ்பீக்கராகவும் டிஃபைன் பண்ணல, செகண்ட் லாங்குவேஜாகவும் சொல்லலை. இவங்கெல்லாம் ஹெரிட்டேஜ் லேர்னர்ஸ், அப்படிதான் அவங்க எங்கள் இதில் வந்து முத்திரை குத்தி இருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய வேறுபாடு இருக்குங்க. நம்ம வந்து எங்கே வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மள மாதிரியே முதல் லாங்குவேஜ் நமக்கெல்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அது மாதிரி அவங்கள பேச வைக்கணும்னு எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட முயற்சி ஃபெயில் ஆகிடும், பண்ண முடியாது. இது இவங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த புரிதல் டீச்சர்ஸ்க்கும் வரமாட்டேங்குது, இங்கே உள்ள பேரண்ட்ஸுக்கும் வரமாட்டேங்குது. இதை சொல்லி சொல்லி தான் நாங்கள் சரி பண்ணுறோம். இப்போ சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கூட அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஏ கிரேட் டைப் ஆஃப் ஹிந்தி வந்து டீச் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரும்போது அவங்க அது பி கிரேடுக்கு போயிடுறாங்க. இப்போ இங்கே எங்கள் பசங்க வந்து அங்கே நைஜீரியாவில் படித்தது எல்லாமே வந்து பி லெவல். ஸோ அது வந்து நீங்கள் வந்து யூ காண்ட் அந்த ரொம்ப இதில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் எதிர்பார்க்க மாட்டாங்க, பி லெவலில் இருக்கும். நான் கிளம்புங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வேற யாராச்சும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? கூடுமான அளவுக்கு எல்லோரும் இதுல முயற்சி செய்வோங்கிறது தான். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதானே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து எளிதா எந்தெந்த வார்த்தைகள்லாம் நம்ம தமிழுக்கு மாற்ற முடியுமோ மாற்றிக்க முயற்சி செய்வோம். நாம முயற்சி செஞ்சு பேசினா நம்மளால எதையும் பண்ண முடியுன்றதுக்கு உதாரணம் நானே எக்ஸாம்பிளா இருக்கேன், நானே ஒரு உதாரணமா இருக்கிறேன். அந்த உதாரணம் என்னால முடிஞ்சுது. அது அந்த சந்தோஷத்துலதான் நான் இதை பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நிறைய வார்த்தைகள் நான் மாற்றி இருக்கிறேன். அதனால நம்ம குழுவில் இருக்கிறவங்க எல்லாராலையும் இது என்னாலே முடியுதுன்னா உங்களாலெல்லாம் தாராளம் முடியும். ரொம்ப அதுக்கு முயற்சி செய்வோம். நம்ம அடுத்து இதை மாதிரி பேசும்போது நம்ம கொஞ்சம் பழகிட்டோம்னாவே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு ஒரு திருப்தி வரும், மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியிலேயே நாம பார்த்தோம்னா நம்ம சொல்லிக்குவோம், நாங்கெல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு தமிழ் வார்த்தை பயன்படுத்துறோம் தெரியுமா அப்படின்ற அந்த பெருமிதம் இருக்கும் இல்லையா, நமக்கு அந்த பெருமிதம் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு மனநிறைவு கொடுக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கூட நம்ம தமிழ்லயே பேசும்போது அடுத்தவங்க காதுல நாம அந்த வார்த்தைகளை நமக்கு அவங்களுக்கு அறியாமே நம்ம உள்ள நுழைக்கிறோன்றதுதான் தமிழ் தளம். தமிழ் தளம்
நான் வெப்சைட்ல அப்படிதான் போட்டிருக்கேன். நம்மளோட வெப் தளத்துல வந்து தமிழ் தளம் தான் நான் போட்டிருக்கேன். லா எந்த எந்த லா சாதாரண ஆர்டினரி இல்ல தளம் முதல்ல வந்து முதல்ல தமிழ்ல வந்து ஈழு, அடுத்து தளம்ங்கிறதுக்கு பள்ளம் வரல. பெரிய தளம், தமிழ் தளம். தமிழ்னா வலைப்பதிவா? தமிழ் வளம்னா என்ன? தளம் தளம்னா என்ன சார்? ஒரு பிளாட்ஃபார்ம். தமிழ் தளம். நம்ம தமிழ் பதிவு நம்ம செக்ஷன் பேரே தமிழ் தளம்னு சொல்லணுமா? பாருங்க தெரியுதா? வலைத்தளம் மாதிரி தமிழ் தளம். வலைத்தளம் தெரியல சார். மேல பாருங்க தமிழ் தளம், ரைட் சைடுல இருக்கு பாருங்க. ரைட் தமிழ் தளம். எஸ், மைண்ட் யுவர் மைண்ட் தமிழ் தளம். மைண்ட் யுவர் மைண்ட் தமிழ் தளம். நன்றி ஏன்னா சார். இது தமிழ்ல தான் நடக்குதுன்றது தெரியணுன்றதுக்காக போட்டது. தேங்க்யூ. வெப்சைட் இது. எத்தனை பேர் போய் பார்த்திருக்கீங்க நம்மளோட வெப்சைட்ட? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க சார். நான் போய் பார்த்திருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இன்னைக்கு லிங்க் போடுறேன் பாருங்க சார். குழுவுக்கு வராதவங்க வேணா அதை போய் தேடி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்பாங்க சார். நாங்க தான் தினைக்கும் வந்து உக்காந்துருக்கோம். நாங்க என்ன ராம சார் மாதிரி வராதியா இருக்கோம். ஆனா நான் போவேன்மா கல்யாணி, தமிழ் தளத்துக்கு நான் அந்த இதுக்கு தளத்துக்கு போய் என்னென்ன வீடியோ இது வரைக்கும் வந்திருக்குது, என்னென்ன போட்டிருக்காங்க, அப்படி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வருவேன். அப்பப்போ ஒரு வட்டம் போய் பார்த்துட்டு வருவேன். ஆனா அவங்கவுங்க லெவலுக்கு தான் பேசணும். சும்மா மத்தவங்களை பத்தி எல்லாம் சும்மா பேசக்கூடாது. வராததுதான். எஸ் சார். முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. நிறைய நம்ம கலந்துரையாடணும், நிறைய மாறுதல்கள். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது முடிந்த அளவுக்கு நாம என்ன தலைப்பு கொடுக்கிறோமோ அந்த தலைப்பு ஒட்டி பேசுறதுக்கு நாம முயற்சி செய்யணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அந்த தலைப்பை ஒட்டி நம்ம திசை மாறும் போது என்ன ஆகுதுன்னா, வேற சிந்தனைகளை நம்ம மாற்றும் போது ஒவ்வொருத்தர் சில நேரங்கள்ல அந்த சின்ன சொற்கள் போய் ஒரு சின்ன காயங்களை ஏற்படுத்துதோ என்றது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. அதனால அதை தவிர்க்கிறது நம்ம முயற்சி. மகிழ்ச்சி கலந்து கொண்டாங்க. குக்கருக்கு என்ன சார்? குக்கருக்கு என்ன மேடம்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நாங்க நிகழ்ச்சி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் பத்தி பேசலாம், எது வேணா பேசலாம். மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சி, நன்றி சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.